பிற்கால அருளாளர்கள் என்கின்ற தலைப்பில் நம்ம சென்ற அமர்வில் அருணகிரிநாத பெருமானை பற்றின விஷயங்களை ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு செலுத்திருக்கிறோம். அவருடைய வரலாறு, அவருடைய வாக்கு, திருப்புகழில் பல பாடல்கள் பார்த்தோம். யாராவது போய் உட்காந்து திருப்புகழெலாம் தொகுத்து எழுதுனீங்களா? ஒளிப்பதிவு கேட்டு 2 ஒளிப்பதிவு போட்டேன் அருணகிரிநாதரை பற்றி நடத்தினதெல்லாம். அதை போய் திரும்ப கேட்போம், அவர் என்னென்ன திருப்புகழ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு உட்காந்து அதெல்லாம் நோட் பண்ணுவோம். அது கிடைத்த பகுதியெல்லாம் எழுதுனீங்களா? அதாவது ஒன் பண்ணல நடத்துறது முன்னாடி எழுதிங்களா? சரி. இப்போ தாய்மானருக்கு எழுதிங்களா? அது மாதிரி அதனால இன்றைக்கு நாம பிற்கால அருளாளர்களில் தாய்மான சுவாமிகள் என்கின்ற பெருமானாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். தாய்மானவர் அப்படின்னால திருச்சிராப்பள்ளி என் நினைவு வந்துவிடும். ஏன்னா சாமி அங்கே தாய்மான செல்லம் என்கின்ற பெயரில் எழுந்திருக்கிறார். தாய்மான செல்லம்னு சொல்லுவாங்க சாமி. தாய்மான செல்வம்ங்கிறத தாய்மான செல்லம்னு சொல்லிடுவாங்க. தாய்மான செல்லம்னு சாமி கல்யாணமே சொல்லுவாங்க, அடிக்கடி தாய்மான செல்லம்னே சொல்லுவாங்க சுவாமியை. ரத்னாவதி என்கின்ற பெண்ணுக்கு கரு உயிர்த்து பிரசவ வேதனை, காவிரியில பெரிய வெள்ளம். அந்த அம்மையார் ஆணைக்கால எழுந்திருக்கிறாங்க. காவிரியை கடந்து செல்ல வேண்டியிருக்குது, போக முடியல. காட்டாற்று வெள்ளம் போல பெருகி ஓடுகிறது. நேரத்தில் தாயார் இந்த கரையில் இருக்கிறாங்க, திருச்சிராப்பள்ளி கரையில் இருக்கிறாங்க, போக முடியல. இரவு தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாயார் சென்று பிரசவம் எல்லாம் பார்த்து நஞ்சு கொடியெல்லாம் புதைச்சி விட்டு பிள்ளையெல்லாம் குளிப்பாட்டி சரி பண்ணி துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அப்புறம் பிரசவம் பண்ணவங்களுக்கு நடகாய இலக்கியம்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த நடகாய இலக்கியம்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நடகாய இலக்கியம் பிரசவ லேகியம் எங்கள் மயிலாடுதுறை பக்கத்துக்கு வந்துன்னா கிடைக்கும். அது எங்கள் மாயத்துக்காரங்களாம் இந்த வார்த்தை நல்லா தெரியும். பிரசவ லேகியம் தான் நடகாய இலக்கியம். ஆமாம், அது அந்த லேகியங்கள் அதெல்லாம் செய்து அதான் பொருள். உடம்புல சத்து போயிடுது இல்லை, உடம்புல பாதி சத்து போயிடுது. ஒரு பெண்ணு ஒரு உயிரையே உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு பிறகு சாப்பிட்ற லேகியம் அது நடகாய லேகியம்னு பேர். அதனால அந்த லேகியம்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. அம்மா வேறாம்மான்னு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா உண்மையான அம்மா வந்து நிற்கிது. எப்படி என்ன பண்ணுது, என் பொண்ணு என்ன பண்ணுது இல்லையே, மாசமாக இருக்கிற பொண்ணை விட்டு வந்தானே, என்ன எழுதிட்டு வருது, என்ன பைத்தியம் மாதிரி என்ன புலம்பிட்டு இருக்கேன் என்ன அந்த அம்மா கேட்டுது. பார்த்தா பிள்ளைங்க கைமா இருக்குது, நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்குது. என்னம்மா அப்படின்னு கேட்டால், நீ தானே நைட்டு பிரசவம்லாம் பார்த்தேன் அப்படின்னு தான் தெரிகிறது. நைட்டு இரவு இந்த அம்மா தாய்மான சுவாமிகிட்ட என்ன பண்ணதுனால தாய்மான சுவாமியே தாய்மானவராக வந்து இந்த அம்மையாரை போல வந்து எல்லா சிசுரூஷையும் பண்ணி பெண்ணை காப்பாற்றிட்டு போயிருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக சுவாமிக்கு பேர் தாய்மானவர் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. அந்த பெருமானாருடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகனாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சுவாமிகளுடைய தாய் தந்தையனுடைய பூர்வீகமான பதி வேதாரண்யம், திருமறைக்காடு. திருமறைக்காட்டில் கேடிலியப்ப பிள்ளையார், கஜவல்லி அம்மையார்னு 2 பேர் இருந்தாங்க. கேடிலியப்ப பிள்ளையார், கஜவல்லி அம்மையார். அந்த காலத்தில் 1627 வருடம், 1627 1654, இதுதான் சரியான காலகட்டம். இன்றைக்கு 300 வருடங்களுக்கு முன்பாகனு வச்சுக்கலாம். சரிதானே? நாயக்க அரசர்களில் தஞ்சை நாயக்க அரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி, மதுரை நாயக்க அரசர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் திருச்சிராப்பள்ளி பகுதியில். மதுரை நாயக்கர் அவர், அதாவது மதுரை நாயக்கர் ஒரு தனிப்பிரிவுங்க, தஞ்சை நாயக்கர் ஒரு தனிப்பிரிவு. தஞ்சை நாயக்கர்லாம் அழிச்சிட்டு மதுரை நாயக்கரை ஆட்சி பண்ணுறாங்க. அதில் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர்னு பேர். இந்த ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். இவருடைய அரசாங்கத்துக்கு கீழே கோயில்களை நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் திருமறைக்காடு வேதாரண்ய சாமி, மறைக்காட்டு சாமியுடைய கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய தர்மகர்த்தாவாக இந்த கேடிலியப்ப பிள்ளையார் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். இந்த கேடிலியப்பருங்கிறது எங்கே இருக்கார்? கேடிலியப்பர் அப்படிங்கிறது கீழ்வேலூர் சாமியோட பேர். கீழ்வேலூர் ஆண்டகோவை கேடிலியை அப்படின்னார் அப்பர் சாமி. ஆமாம், கீழ்வேலூர் சாமிக்கு பேர் கேடிலியப்பர்னு பேர். கேடே இல்லைன்னு அர்த்தம், அது கேடு இல்லாமல் போயிட்டு வரேன்னு அர்த்தம். அந்த பேர் தான் அவருக்கு வச்சுக்கிறாங்க. இந்த கேடிலியப்பருடைய மனைவி பேர் என்ன சொன்னேன்? கஜவல்லி அம்மையார்னு பேர். அந்த 2 பேரும், அவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு சிவசிதம்பரம்னு பேர். சிவசிதம்பரத்தோட அழைச்சி கொண்டு போய் அவங்க திருச்சிராப்பள்ளியில் தங்கிட்டாங்க. ஏன்னா அரசன் இவனுடைய நிர்வாக திறமையை பார்த்து, கோயிலில் நிர்வாகம் பண்ணதை பார்த்து, நீ நம்முடைய அமைச்சரவையில் வந்து இருந்து கொண்டு சில வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, வாப்பான்னு கூப்பிட்டார் அரசர். விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். உடனே கேடிலியப்பர் தன் பிள்ளைய குட்டியை அழைச்சிட்டு மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு திருச்சிராப்பள்ளிக்கு
வந்து தங்கிட்டார். திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்கும் என்னாங்க அப்பர் சாமி. ஆச்சரியமான கஷேத்திரம். திருச்சி என்று சொல்லக்கூடாது, திருச்சிராப்பள்ளி என்று சொல்ல வேண்டும். அப்போதான் நமக்கு சுவாமியுடைய அனுகிரகம் எப்பொழுதும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ அந்த திருச்சிராப்பள்ளி சுவாமி வழிபட்டு கொண்டு அங்கே அரசருக்கு காரியம் பார்த்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் இவரோட கூட பிறந்த யார், கேடலியப்பரோட கூட பிறந்த சகோதரர், அந்த சகோதரருக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால என்ன பண்றாரு, தன்னுடைய மூத்த பிள்ளையாகிய அந்த சிவசிதம்பரம் என்பவரை தன்னுடைய சகோதரனுக்கு ஸ்வீகாரம் கொடுத்துறார். தன்னுடைய அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஸ்வீகாரமாக கொடுத்தார் தன் முதல் பிள்ளைய. இப்போ அந்த பிள்ளை திரும்ப எங்கே போயிடுச்சு, வேதாரண்யத்துக்கு போயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறாங்க. சரி நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளுவோமே என்று சொல்லி திருச்சிராப்பள்ளியில் தங்கியிருக்கும் பொழுது அந்த அம்மையார் திரும்ப கர்ப்பம் அடைகிறாங்க. அப்போ அவருக்கு பிறந்த குழந்தைக்கு தான் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சாமி பெயராகிய தாயுமானவர் என்கின்ற பெயரை சூட்டுகிறார்கள். விளங்குது இல்லையா? தாயுமானவர்னு அந்த 2வது பிள்ளைக்கு பேர் வச்சு தாயுமானவருடைய பெயரை அந்த பிள்ளைக்கு வைக்கிறாங்க. இப்படியாக 4 மணியும் பொழுது வண்ணமாக அந்த பிள்ளை ஆச்சரியமான ஒரு கல்விகளை கற்றுக்கொண்டு திருமுறை வேத சாஸ்திர புராணங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அழகான பிள்ளையாக 16 வயது நிரம்பியவனாக ஆச்சரியமான ஒரு அழகோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நல்ல கணக்கு முதலியவையெல்லாம் தெரிந்து கொள்கிறார். கல்வி கேள்வியில் சிறந்தவராக இருக்கிறார். ரொம்ப லட்சணமாக இருக்கிறார் பார்க்கறதுக்கு கூட. அவரை கொண்டு போய் அரசனிடத்தை காண்பிக்கிறார். அரசன் தன்னுடைய பணியில் சேர்த்துக் கொள்கிறார். சிறிது காலத்தில் கேடலியப்ப பிள்ளை மறைந்து விடுகிறார், திருவடி அடைந்துகிறார். பிறகு தாய்மானவரே தன்னுடைய தந்தையுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு அரசனுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். தாய்மானவர் அரசனிடத்து வரி செய்தாலும் அவர் மனது எல்லாமே அஜன்ய பதங்கள் என்று சொல்கிறார். அஜன்யம்னா ஜன்யம்னா பிறப்பு, அஜன்யம்னா பிறப்பில்லாதது. பிறப்பில்லாத பதம் என்னென்ன? அஜன்ய பதார்த்தம். அஜன்ய பதார்த்தம், பிறப்பில்லாத பதார்த்தங்கள், பிறப்பில்லாத பொருள்கள் என்னென்ன? அனாதி பதிவு சுவாசம். அவற்றின் மீதே ஆய்வுலையே ஒரு மனம் சென்று கொண்டே இருக்கிறது. இறைவனை பற்றி சிந்தனையே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால வேறு வழியின்றி நீங்க புறப்படுறீங்க போலியா? அதனால இறைவனை பற்றி சிந்தனையிலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அரசருக்கு அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக அவர் பணி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் தினமும் தாய்மான சுவாமி தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். காலையில் போய் சாமி தரிசனம் பண்ணுறது, அரசனிடத்தில் போய் வேலை செய்கிறது, அப்புறம் திரும்பி சாயந்தரம் போய் அர்ஜாமம் தரிசித்து கொண்டு வருவது. இப்படியாக தரிசித்து கொண்டிருக்கும் பொழுது அருண சிவாச்சாரியார் அவதரித்த திருப்பதியாகிய திருத்துறையூர் என்கின்ற கஷேத்திரத்திலிருந்து ஒரு மகான் வந்திருக்கிறார். அந்த மகான் திருமூலருடைய பரம்பரையில் வந்தவர். திருமூலர் திருமந்திர மாலை பாடி அதன் மூலமாக உபதேசித்த அடியவர்கள் கூட்டம். அந்த அடியவர் கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தொடரில் பரம்பரையில் வந்திருக்கக்கூடியவர். அவர் பல தேசங்களையும் அடைந்து கொண்டு திருத்துறையூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைந்து அங்கு சென்று சில காலம் வசித்து விட்டு மிகவும் ஞான நட்டை கூடியவராக திருச்சிராப்பள்ளி மலை மேலே இருக்கக்கூடிய தாய்மான சுவாமி தரிசித்துக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி, அதாவது தாய்மான சுவாமியினுடைய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் ஞான நெட்டையில் வீற்று கொண்டிருக்கிறார். அவர் எதுவும் பேச மாட்டார். கையில் ஒரு ஓலைச்சுவடி வைத்திருக்கிறார். மௌனமாக இருக்கிறார். அந்நேரத்தில் தாய்மான சுவாமி சாமி தரிசனம் பண்ணி கொண்டு அப்படியே தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வருகிறார். தட்சிணாமூர்த்தி சன்னதி வரும்போது தன்னுடைய ஞான ஆச்சாரியனாக அந்த குருநாதர் மௌனத்தில் அமர்ந்திருக்கிறார். மௌன குருநாதர் என்கின்ற பெயரில் ரொம்ப ஆச்சரியமான திருமேனி கொண்டு அழகாக ஞான நெட்டையில் வீட்டிலிருந்து கையில் ஒரு ஓலைச்சுவடி வைத்துக் கொண்டு ஞான நெட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் மைத்தலுக்கு சென்ற கறவையை கண்ட கன்று போல அவர் கதறி துடித்து கீழே விழுந்து அந்த திருமேனி அழகில் ஈடுபட்டு அந்த ஞானம் நமக்கும் வேண்டுமே என்று சொல்லி அவரிடத்தை விண்ணப்பித்துக் கொண்டு செவி வாய் புதைத்து கை கட்டி தானை ஒதுக்கி அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஞான நெட்டை விழித்து அந்த பெருமகனாரை பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் அவர் பார்த்துட்டு எழுந்திரிச்சு புறப்பட ஆரம்பித்தார். இவரை பார்த்த உடனே எப்படி தாயை தொடர்ந்து ஓடும் குழந்தை ஓடுமோ அதுபோல அந்த ஆச்சாரியனை பார்த்து இவரும் பின்னாடியே ஓடினார். தாங்கள் அடைந்த ஞானத்தை நமக்கு தர வேண்டும், தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நூல் என்ன, அதில் என்ன இருக்கு என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி விண்ணப்பித்துக் கொண்டே ஓடுகிறார். அப்போது அங்கிருந்து சென்ற அந்த மௌன குருநாதர் ஒரு தனியிடத்தை சென்று அந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு
தாய்மானவரை கீழ் அழைத்து உட்கார்ந்து அமர வைத்துக் கொண்டு சொன்னார், ரொம்ப அற்புதமான ஞான பக்குவமுடையவனாக இருக்கிறாய். இந்த உலகத்தில் அனாதி தொட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் 3: பதி, பசு, பாசம். இல்லை, பசுக்கள் எண்ணிலி, பதி ஒருவன், பாசம் சடத்தன்மை வாய்ந்தது. சடத்தன்மை வாய்ந்ததாகிய பாசத்தோடு அறிவுத்தன்மை உடையதாகிய உயிர் அனாதி தொட்டே பற்றில இருக்குது. இதை நீக்குவதற்காக இறைவன் ஆச்சாரியனாக வந்து உபதேசம் செய்கின்றான். உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் சடப்பொருளிலிருந்து விடுபட்டதாகிய அந்த ஆத்மாவானது இந்த உலக வாழ்க்கையை அடைந்து பலவிதமான பிறவிகளை எடுத்துக்கொண்டு பலவிதமான பக்குவங்களை எடுத்துக்கொண்டு பக்தி செய்து இறைவனை ஒப்பு, திருவைந்தெழுத்து ஓதுதல் மூலமாக இறைவனை ஒப்பு, சத்தினிபாதம் முதலியவற்றை ஏற்றுக்கொண்டு ஜீவன் முத்தராக இருந்து கொண்டு பிறகு சிவ சாயுத்தியத்திலே அடைந்து இன்பம் காணும். இதற்கு சுத்த அத்துவித புத்தி என்று பெயர். இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் வேறு எங்குமே இல்லாத அளவுக்கு விளக்கி கூறக்கூடிய சிவஞான சித்தியார் என்பது அடியன் கையில் இருக்கக்கூடிய நூல் என்று காட்டினார். அந்த ஆச்சாரியன் கையில் வைத்திருக்கக்கூடிய நூலுக்கு பேர் என்ன? சிவஞான சித்தியார் என்று. இன்றைக்கு நம்ம எத்தனையோ தடவை படிக்கிறோம் அந்த நூலை, எத்தனையோ தடவை கையில் வைத்து புரட்டுகின்றோம். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த நூலை அந்த ஆச்சாரியன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஞான நூலை அடியனுக்கு அருளி செய்ய வேண்டும், அடியனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட மாத்திரத்தில் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் தலையில் திருவடியை சூட்டி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஞான நெட்டையை தீட்சை முதலியவற்றெல்லாம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வைத்த மாத்திரத்தில் குருநாதர் புறப்படுறார். எனக்கு கதி கொடுங்க, கதி கொடுக்காமலே போறீங்களே, என்னன்னா நீ இன்னும் சில காலம் இந்த உலகத்தில் லௌகிகத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது, அதனால திருமணம் செய்து கொண்டு ஒரு புத்திரனை பெற்றெடு, சிறிது காலம் லௌகீகம் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு பிறகு உரிய காலத்தில் நாம் திரும்பி வருவோம், அது வரைக்கும் காத்திரு என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டார். அவ்வளோதான். அப்படியே அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசத்தை வாங்கி கொண்டு அனுதினமும் வழிபாடு செய்து கொண்டு சாமி வழிபாடு செய்து கொண்டு அரச காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்படி ஞான பெருமானாக தாய்மானவர் திகழ்ந்து கொண்டு அரச காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த நாயக்கன் அவர் திருவடி அடைஞ்சிடுறார், மரணம் அடைஞ்சிடுறார். அந்த நாயக்க அரசருக்கு பிள்ளையே இல்லை. அவருடைய மனைவிக்கு பேர் மீனாட்சி அம்மையார்னு பேர். அந்த அம்மையாருக்கு அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அரசருக்கு தேவையான கடன்களை எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்களே ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். மீனாட்சி அம்மை, மீனாட்சி அப்படின்னா இந்த ராணிக்கு பேர். இந்த ராணி அரசாங்கத்தை ஆட்சிக்கிறாங்க. அவருக்கு கீழே ஒரு அமைச்சராக இருக்கிறார். யாரு? தாய்மான சாமி இருக்கிறாங்க. இப்போ ஒரு சம்பவம், இது எதனால் எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆய்ந்தறிய முடியவில்லை. அடியானுக்கு ஒரு எண்ணம் தோணு சொல்கிறேன். ஒரு நாள் தாய்மானவரை அந்த ராணி அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அழைச்சி வந்து சகல மரியாதைகளோடு வச்சு ஒரு ஆசனத்தை கட்டி இருக்க செய்து அடியனை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ராணி விண்ணப்பம் பண்ணுறாங்க. தாய்மானவரை பார்த்து, உங்களோடு இணைந்து நான் இன்பம் காண விரும்புகின்றேன், உங்கள் திருமணி அழகு என்னை மிகவும் வாட்டுகிறது, என்னை நீங்கள் ஏற்றறில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தகாத ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார்கள் தாய்மானவரிடத்தில். இவர் நடுநடுங்கி போகிறார் அதை கேட்டு. ராணி அதெல்லாம் அவங்க விதவையாக இருக்கிறாங்க, அவங்களோட அவங்கள போய் திருமணம் செய்து கொள்வது என்பது இந்த காலத்திலே பொருத்தமில்லாத ஒன்று. அந்த காலத்தில் இதுமாரி ஒரு செய்கிறது எப்படி வெளியில் கேட்டால் என்ன ஆகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்படி ஒரு சரித்திரம் சொல்லுகிறார்கள். ஆனால் அடியான பொறுத்தவரை இது எப்படி தோணுகின்றேன்னா, ஒருவேளை அந்த அம்மையார் அடுத்த வாரிசு வேணுமே நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு, ஏன்னா பிரிட்டிஷ் காலகட்டம், அதெல்லாம் வாரிசு வேணுங்கிறதுக்காக ஒரு நல்ல அறிஞனை பார்த்து கர்ப்பதானம் பெற்றுக்கொள்வது என்பது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். அதனால் அதனால முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ராணி பேர் தான் தப்பாகவே சொல்கிறாங்க. சரித்திரம் எங்கே எப்படி இருக்குன்னா, ராணி இது மாதிரி தகாத ஆசைக்கு இணங்க கூப்பிட்டாங்க அவரை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அவர் உடனே அந்த ராணியை கூப்பிட்டு வச்சு தக்க அறிவுரைகள்லாம் சொல்லி வாழ்க்கையின் நிலையாமையும் காட்டி புத்தி சொல்லிட்டு அவர் அந்த ஊரை விட்டே புறப்பட்டு போய்விட்டார். திருச்சிராப்பள்ளியே காலி செய்து விட்டு புறப்பட்டு விட்டார். ஏன்னா இங்கே இருந்தோம்னா இது இன்னும் கெட்ட பேரை தான் நமக்கு உண்டாக்கும். அது எல்லாமே என்னுடைய நோக்கமெல்லாம் எதில் இருக்குது, பரத்தில் இருக்குது. அவரை கொண்டு போய் இப்படி ஒரு கீழான வாழ்க்கையில் செலுத்தணுமா அப்படியெல்லாம் அவர் மனதுக்குள்ளே தோன்று கொண்டிருக்கிறதுனால அவர் அங்கேருந்து புறப்பட்டு நேரடியாக தென்னாட்டு தலையாத்திரையாக சென்று ராமேஸ்வரத்துக்கு போயிட்டார். அப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாங்க. யாரு? அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, என்ன ஊரில், சிதம்பரம். அவர் அதை கேள்விப்படுறாரு, நம்ம தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ராஜாங்கத்திலேருந்து வந்துருக்கு, ராஜாங்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவருடைய சித்தி பையன், அதாவது தாய்மானவருடைய சித்தி பையன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அருளைய பிள்ளைன்னு பேர்.
இந்த சிவசிதம்பரம் கூட உடன் பிறந்த சகோதரரும் ஒன்று விட்ட சகோதரர் அருளைய பிள்ளை 2 பேரும் நேராக ராமேஸ்வரத்துக்கு போய் அவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தாய்மானவர் கண்டுபிடிச்சி கூட இருந்து, சரி நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற, ரொம்ப அழகாகவும் இருக்கிற, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வருகிறது, நீ தனியாக இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு ஆசை உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால் நீ ஒரு திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்லி அவரை திருமணம் செய்து கொள்ள சொல்லி 2 பேரும் வேண்டாம் சொல்லுகிறார்கள். அவர் முதல்ல ஒத்துக்கலை என்றாலும் அப்படி ஆச்சாரியன் சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு புத்திரனை பெற்றிருக்க வேண்டும்னு. ஸோ அதனால் அதை மறுக்க அஞ்சு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ராமேஸ்வரம் திரும்பி வேதாரண்யத்தில் வந்து குடியிருக்கிறார். வேதாரண்யத்தில் குடியிருந்த காலகட்டத்திலே அவர் அழகான இல்லற வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு புத்திரன் பிறக்கின்றான். அந்த புத்திரன் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு புத்திரன் பிறந்த மாத்திரத்திலே அந்த அம்மையார் பிரசவத்திலே அவங்க போயிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு கனக சபாபதி என்று பெயர் வைக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு கனக சபாபதினு பெயர் வச்சு ரொம்ப ஆச்சரியமாக வளர்த்துட்டு வரார். வளர்த்துக்கிட்டு புள்ள ஓரளவுக்கு நல்ல நிலையில் வரும்பொழுது தன்னை திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் பார்த்த தன்னுடைய ஆச்சாரியன் திரும்ப வந்திருக்கிறார் வேதாரண்யத்துக்கு. வேதாரண்யத்தில் வந்து தன்னுடைய ஆச்சாரியன் வந்து பார்த்த மாத்திரத்தில், சரி உனக்கு விதித்த லௌகிக வாழ்க்கை நிறைவாகிவிட்டது, இனி இந்த துறவு வாழ்க்கையை நீ மேற்கொள்ளலாம்னு கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஞான தீட்சை முதலியவற்றையெல்லாம் கொடுத்து சிவபூசை முதலியவற்றெல்லாம் எழுந்தருளை பண்ணி வைத்து சிவபூசை எப்படி பண்ணணும் முதலியவற்றையெல்லாம் உபதேசம் பண்ணி நீ துறவையாகிவிடுன்னு சொல்லி அப்புறம் துறவராக ஆகிறார். அப்போ கோவணம் அவ்வளோ சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு கோவணம் ஒன்று மட்டும் தெரிவித்து கொண்டு திரும்பவும் இவர் ராமேஸ்வரத்துக்கே சென்று விட்டார். ராமேஸ்வரத்தில் லக்ஷ்மிபுரம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு சென்று அவர் அங்கே இருந்து தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களாகிய சிவசிதம்பரம் அருளைய பிள்ளை முதலான இன்னும் பல பேர் அடியவர்கள் நிறைய பேர் கூட இருந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கொண்டு ஒரு நாளிலே ஒரு சிவசாயுதத்தை அடைந்தார் என்று அவருடைய சரித்திரம் நிறைவாகுது. இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே எண்ணற்ற ஏராளமான பாடல்கள் சைவ சித்தாந்தத்தை அற்புதமாக ஊக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் பாடி வைத்திருக்கிறார். புதிய புதிய கவி நடைகள், புதியமான சந்த நடைகள், புதிய பாட்டு இதெல்லாமே அவர் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் காட்டக்கூடிய ஊமைகள் பெரிய பெரிய பாட்டு, கிட்டத்தட்ட திருப்புகள் மாதிரியான நடையில் அமைந்த பல்வேறு விதமான பாடல்கள் அவர் பாடியிருக்கிறாரு. அதில் சின்மயானந்த குரு வணக்கம், ஆனந்த கழிப்பு, இப்படி பல விதமான அந்த நூல்களை தொகுத்திருக்கிறார். தாய்மான பாடல்களுடைய தொகுப்பு. இவர் இந்த மௌன குரு வந்தார் இல்லையா, அந்த மௌன குரு பேரில் இவர் மௌன மடம் என்று அமைத்து தாய்மான சுவாமி கோயிலையே வச்சிருந்திருக்கிறார். பின்னாடி அது அவர் பேரில் ஏற்பட்டிருக்கும் போல் இருக்கு. மௌன மடம் அப்படின்னு பேர் இருக்கு. அவர் பேரில் மௌன குருநாதர் தங்கியிருந்த இடம், அதனால அது மௌன குரு அப்படின்னு அந்த மடம் வச்சிருந்திருக்காரு. தாய்மான சுவாமி கோயில் திருச்சிராப்பள்ளியில். அது ரொம்ப காலத்துக்கு பிறகு அது அந்த மௌன தம்புரான்னு அங்கே இருக்கிற ஆட்சியாளருக்கு பேர். அது ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம தர்மியாதனத்துடைய நிர்வாகத்துக்கு வருகிறது. அதை பற்றின இந்த நம்ம தர்மியாதனத்துடைய பதிப்பு அந்த புத்தகம் தாய்மான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு மெய்கண்ட விருத்தி உரையுடன் அப்படின்னு சொல்லி 2008 நம்ம மடத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் முன்னுரை நம்முடைய சன்னிதானம் இப்போ இருக்கிற 27வது மகா சன்னிதானம் முனைவர் மௌன குமாரசாமி தம்பரான் கட்டளை விசாரணை தர்மியாதீனம் மௌன மடம் திருச்சிராப்பள்ளி அவங்க உரை நமக்கு முன்னுரை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமான பல குறிப்புகள்லாம் சன்னிதானம் கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ மௌன மடத்தில் மௌனத்தவம் இருந்த ஸ்ரீ மௌனகுருவின் அருளுக்கு பாத்திரமான தாய்மான அடிகள் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு காலங்களில் பாடியருடைய அருட்பாடல்கள் 1456 ஆகும். இது சன்னிதானம் நம்ம சன்னிதானம் எழுதியிருக்காங்க. அது 56 தலைப்புகளில் அமைந்தவை. அப்பாடல்கள் அனைத்தும் சைவம் சார்ந்த அருளியல் பாடல்கள் எனும் சிறப்புடையன. தாய்மான அடிகள் அருள் பாடல்கள் வழியாக கவிதை மூலங்களை அடுத்த தலைமுறைக்கு அருளிய உதவியுள்ளார். இவர் இயற்றியதுவே கண்ணி என்னும் பாடல் வகை அருஞ்சிறப்புடைத்து அப்படிங்கிறாங்க. தர்மியாதனத்தில் தீட்சா வகை போற்றும் பரிகல சேடத்தை சிறப்பித்து போற்றியவர் அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. 2வது சிவஞான சித்தியார் வழியில இவருக்கு உபதேசம் நடந்ததுனால நம்ம தர்மியாதனமும் சிவஞான சித்தியார் வழியில உள்ளது தான் அது குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, யாவரையும் சமயாதீத பழம்பொருளை வழிபட ஊக்கப்படுத்திய சித்தி நெறி போற்றுதல் தம் குரு போதித்த நெறி என்றும் அந்நெறியை விளக்க வந்த தர்மியாதனத்தின் நிர்வாகத்தில் திருமணம் அமைந்த பாங்கு எண்ணி போற்ற வேண்டியது. செத்தினெறி சகமயக்கம் என்றும் உத்தினெறி கேட்டல் முறைகான் என்றும் வழிபடுத்தியவர். எத்தனையோ அருளற்புத செயல்களையும் செய்யும் உயர்தவத்தினர் என்று சன்னியானம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் தாய்மான பாடலுக்கு பூவை கல்யாண சுந்தர அதீந்திரர் என்னும் அருட்துறை கறிஞர் பல விளக்கங்களா மெய்கண்ட விருத்தி உரை ஆராய்ந்து எழுதி உதவியுள்ளார்.
யாவரும் ஓதியுணர்ந்து உயர்கதி அடைய வேண்டிய அந்நூலை திருக்கைலாயபுரம் தர்மியாதன் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முகதேசி ஞானச பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் திருவுளப்பாங்கின் வண்ணம் மலேசிய அறநெறி திருக்கூட்டத்தின் முன்னாள் தலைவர் டான்சி சோமசுந்தரம் அவர்கள் அளித்த நிதியிலிருந்து வெளிவருகிறது. இந்நூல் 31/1/2008 வருஷம் ஸ்ரீ மௌன குரு தாய்மான் அடிகள் குருபூசையில் சார்த்தி 21/3/2008 அனைத்துலக சைவசித்தாந்த மாநாட்டில் திருவருள் துணையுடன் ஸ்ரீ குருமூர்த்திகளின் திருவுள்ள குறிப்பின்படி வெளியிடப்படும் அப்படின்னு சன்னியானம் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மாநாடு நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே எனக்கு இந்த புத்தகம் சன்னியானம் கொடுத்தது தான். அவங்க இளைய சன்னியானமாக இருக்கும்போது அவங்களுடைய பங்களாவில் தங்கிக்கும் ஒரு சன்னியானம் தரிசனம் பண்ணும்போது இருந்துச்சு. இந்த புத்தகம் அடியனுக்கு வேணும்னு கேட்டேன், இந்த ஆள் கொடுத்துட்டாங்க. ஆச்சாரியன் மௌனகுரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தில் இந்த மடத்தோடைய நிர்வாகம் எப்போ நம்ம தருமபுரத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு தனி வரலாறு இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. அந்த காலத்து லாங்குவேஜில் இருக்குது, அதெல்லாம் விஷயம் இருக்குது. அது நிறைய எழுதியிருக்காங்க. 8வது பட்டம், 9வது பட்டம், 10வது பட்டம். 10வது பட்டமாக தான் நம்முடைய தர்மியாதனத்துக்கு வந்திருக்குது. செம்பரநாத தம்பரான் அவர்கள் அப்படிங்கிற மூலமாக தர்மியாதனத்துக்கு வந்ததாக இந்த இருக்கு பாருங்க. ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன். அருணாச்சல தம்பரான் என்பவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தருமபுர ஆதீன பண்டார சன்னதிக்கும் காசி மடத்துக்கும் விண்ணப்பம் பத்திரம் எழுதி தபால் மார்க்கமாக அனுப்பி வைத்த 3ஆம் நாள் தெய்வகதி அடைந்தார். என் பெயரில் தயவு வைத்து தருமபுர ஆதீன பண்டார சன்னதி அவர்களுக்கு காசி மடத்தாளர்களுக்கும் தாங்கள் எழுதி அனுப்பி உத்தரவு வரவழைத்து மடத்திலே வேலை பார்க்கப்பட்ட காரியஸ்தாலை கொண்டும் எனக்கு வேலை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதில் மேற்படி முதலியார் போது யாரோ ஒருத்தவங்க அங்கே நிர்வாகம் இல்லாதனால மடத்துக்கிட்ட அனுப்பி மடத்து மூலமாக மடம் அண்டர்டேக் பண்ணிடுச்சு. இந்த நம்முடைய தர்மியாதனம் அந்த தாய்மான சுவாமிகளுடைய மடத்தை அண்டர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ அது தனி மடம். ஒரு பல கோயில்கள் நம்மகிட்ட இருக்கிறது மாதிரி 27 தேவஸ்தானம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு மடமும் நம்மகிட்ட இருக்குது. அதேமாதிரி இப்போ இன்னொரு மடம் நம்மகிட்ட வந்திருக்கு. நம்ம தர்மியாதனத்துக்கு இன்னொரு மடம் நம்மகிட்ட வந்திருக்கு புதுசாக. அது திருவையாறில் இருக்கக்கூடிய 63 திருமடம்னு ஒரு திருமணம். அது அந்த 63 திருமணம் ஆச்சரியமான திருமணம். நிறைய நிலப்புலம் சொத்து, நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது பாருங்க, ஒரு படம் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரேக் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசு, அந்த காரர் வரைக்கும் இருக்குது. அவ்வளோ பெருசு படம், ஓவியங்கள். அந்த ஓவியம் முழுக்க என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன இவ்வளோ பாக்ஸில் 63 நாயன்மாரோடைய வரலாறும் தங்கத்தில் பூசி செஞ்சுருக்கிறாங்க ஓவியம் வரைஞ்சி. அந்த மடத்தில் இருந்துருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, அதில் சாமியோடைய மாகேஸ்வர மூர்த்தங்க 65 வரைஞ்சி தங்கத்தில் முலாமூர்த்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அம்பாளுடைய அற்புதங்கள் அதில் அவ்வளோ பெரிய படம். முருகனுக்கு ஒரு தனி இதே மாதிரி படம், விநாயகருக்கு ஒரு அற்புதம். இப்படி ஒரு 5-6 படம் பெருசாக ஒரு ரூமே வேணும் வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வச்சிருக்கிறது அந்த 63 மடம். அவங்களுடைய பூசை மடமே பார்த்தீங்கன்னா வெள்ளி திருவாபரணங்களால் வெள்ளி தேர் எப்படி நம்ம சொக்கநாத இருக்கிறோம் அதே மாதிரி வச்சு பூசை பண்ணுற இவ்வளோ பெரிய சாமியை படியமூர்த்தி இவ்வளோ பெருசு. அதோட கூட அந்த மடத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் நிறைவில் அந்த யாரோ விட்டுட்டாங்க, அது அப்படியே பாழடைஞ்சு போயிடுச்சு மடம். அதை இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஆதீனத்துக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அதை இப்போ நம்ம மடத்துக்கு நம்ம நிர்வாகத்துக்கு கீழே வந்துருச்சு. அது எப்படி தாய்மான சாமி மடம் இப்போ வந்துச்சோ அதேமாரி 63 மடம் நம்ம இது கீழே வந்திருக்கு. நீங்கள் திருவையாறு வகுப்புக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம், வகுப்பில் அது வச்சுருப்பாங்க. அந்த இப்போ தான் தயார் பண்ணி அது திரும்பி ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஓவியத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அது பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடியதாகி அந்த அது தெரிலங்க. ராமேஸ்வரத்தில் மடம் இருக்குது. சாராமணியருங்கிறவர் நந்தவனம் வச்சிருந்தவர். அது திருச்சிராப்பள்ளியில் நந்தவனம் வச்சிருந்தவர். 16ஆம் திருப்பதியில் குறிப்பு இருக்குது. அதனால இவர் என்ன எத்தனை தலைப்பு மொத்தம் 54 தலைப்புன்னு சொன்னாங்களே செஞ்சானோ அத்தனை தலைப்புகளில் பல்வேறு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஸோ எல்லாவற்றையும் உங்களுக்கு இதில் பாடி காமிக்க முடியாது. அடியன் படித்த வரைக்கும் சில பாடல்கள்லாம் ரொம்ப சுவை மிகுந்ததும் ஆச்சரியமான குறிப்புகள் மிகுந்ததாகவும் சில பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் மடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகும். எவ்வளோ தூரம் கிடைக்கிது அவ்வளோ தூரம் மட்டும் உங்களுக்கு அந்த பாடல்களை விளக்க முற்படுகின்றேன். இதில் சின்மயானந்த குரு வணக்கம் அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே 5வது பாடல். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த ஆணவ மலம் எப்படி ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிதொழில் ஆணவம்னு வருதோ அதை பற்றின ஒரு மாதிரி ஒரு குறிப்பு இதில் சொல்லியிருக்காரு. பாட்டை பாருங்க. காரிட்ட ஆணவ கருவறையில் அடிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு செய்த பேரிட்டு மையென்று பேசுபாள் பொய்யுடல் பழக்க விலை அமுத ஊட்டி பெரிய புவனத்திடை போக்கு வரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு. இதெல்லாம் எப்படி இந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடைச்சதுங்கிறத சொல்லியிருக்கார். அதில் காரிட்ட ஆணவ கருவறையில் அப்படிங்கிறார்.
அப்படிதானே வரைச்சிருந்தோம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல, கண்ணும் இல்லாத ஒரு குழந்தையை போல நாம் இருந்தோங்கிறத அநாதிக்கவனத்தில் சொல்லுகிறார். அப்படி இருந்த நம்மள இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகண்ணை வடிவான எந்தைய சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்திய சின்மயானந்த குருவே அப்படின்னு தன்னுடைய ஆட்சி துதிக்கிறார். ஒரு அர்த்தமான பாட்டு. அடுத்தது இன்னொரு பாட்டு, மௌன குருநாதர் தன்னுடைய ஆச்சாரியனை வணக்கம் பண்றார். அது மௌனகுரு வணக்கம் அப்படின்னு. அதுல முதல் பாடலே பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. உயிரை ஒரு யானையை போல உருவகப்படுத்தி ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. ஆசை நிகழத்தினை நீர்த்துளி பட உதறி ஆங்கார முளைய எற்றி 10 வித மதமாகி மதமாறு மாறாக வங்கையின் விளாழியாக்கி பாசாடவி நிழல் என சுழித்து ஆர்த்து மேற்பார்த்து பரமானதை பாரித்த கவளமாய் பூரிக்க உண்டு முகப்படா மன்ன மாயை நூறி தேசுபெற நீ வைத்த சின்முத்திராங்குசம் செங்கைக்குளே அடக்கி சின்மயானந்த சுகவெல்லம் படிந்து நின் திருவருள் புர்த்தியான பாசமுரு சச்சராமீதனை அருணான மத்த கஜமென வளர்த்தாய் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் ஒரு மௌன குருவே என பாராட்டுறார். மூலன் மரபில் ஒரு மௌன குருவே இல்லையா, மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் ஒரு பண்டார சாத்திரம்னு வச்சுக்கிட்டு ஆச்சாரியன் மரபில் நமக்கு திருமூலர் ஆச்சாரியன் நமக்கு தோத்திரம் தான், தோத்திரமா தான் ஒரு பாடுறேன். இந்த பாட்டு தோத்திரம் தான், ஆனா சாத்திரம் இல்ல. நமக்கு திருமூலர் பரம்பரையில் வராரு இவர். மௌனகுருவேன்னு தோத்துறாரு, தோத்திரம் தான் பண்றாரு. ஆனா சாத்திர கருத்துக்கள் அடங்கின தோத்திரம் திருமந்திரம் மாதிரி ஒரு யானையை போல உருவப்படுத்துகிறார். பாருங்க, யானை எதுக்கு அடக்கும்? அங்குசத்துக்கு அடக்கும். அந்த அங்குசம் என்னங்கிறத சொல்றாரு பாப்போம். முதல்ல இந்த யானை எப்படி இருக்குங்கிறார். ஆசை நிகழத்தினை நீர்த்துளி பட உதறி. ஆசைங்கிற நிகழத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த யானை இல்லையா. நிகழம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிகழம்னா சங்கிலி, இதுலயே வருமே. கலெக்டர்படியாரில் 2வது பட்டே வரும். இந்த இது அகலமாய் யாரும் அறிவரை அதில் வந்து நிகழம்னு வரும். இன்னொரு ஆசா நிகழும் தூசானபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படி யாரு பண்ணா? அருணாதர் பாடுறார். ரைட். அப்போ ஆசையை நிகழத்தின் நித்துளி பட உதறி ஆங்கார முளையை ஏற்றினார். ஆங்காரங்கிற முளையை அடிச்சு அதில் கட்டி வச்சிருக்கிறோம். யானை எப்படி எதோ கட்டி தான் வைக்கணும், ஆங்காரங்கிறதுல கட்டி பட்டிருக்கோம், விரைவில் இருக்கோங்கிற 10 வித மதமாகினார். 10 வித மதம்னா அத்துவிதத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மயாவாதங்கள் முதலான மதங்கள். அதுல மதமாறும் ஆறாக 6 வித குற்றங்களும் எனக்கு மதமாக பொழிய அதை பார்த்து அந்த பாசங்கள் இந்த உலக வாழ்க்கை என்கின்ற வண்டுகள் வந்து மொய்க்குது. மதம் மொழியும் போது என்ன பண்ணோம்? வண்டுகள் வந்து மொய்க்கு. இந்த உறவுகள் என்கின்ற அந்த அந்த வண்டுகள் வந்து மொய்க்க அதுலேருந்து இப்படி தலையை இப்படி ஆட்டிக்கிட்டே வருதான் யானை. நம்ம இப்படி வச்சா என்ன பண்ணுவான்? இப்படி தலையாட்டம் மாதிரி வருதுங்கிறார். நாம தான் அது. மேற்பார்த்து பரமானதை பாரித்த கவளமாய் பூரிக்க உண்டு. இவ்வளவு இருந்தாலும் எனக்கு அந்த யானைக்கு எது மேலே ஆசை இருக்கு? ஒரு கவளம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அது என்ன? பரமான கவளம்னு. உலக வாழ்க்கையில் இருக்கிற இந்த உயிருக்கு எது மேல ஆசை வருது? புத்தி மேல ஆசை வருது. இந்த யானையை அப்படி உருவப்படுத்துற யானை கட்டப்பட்டிருக்கு, இப்படி இருக்கு. ஆனாலும் அதுக்கு எது மேல ஆசை இருக்கு? கவளத்து மேல ஆசை இருக்கிற மாதிரி நமக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த பரமாகிய கவளத்து மேல ஆசை இருக்கு. ஆனா இது உடாது இல்லையா? அப்போ யானையை அடக்கணும். அப்ப எப்படி அடக்கினார் இவரு? தேசு வேற நீ வைத்து சின்முத்திராங்குசம்ங்கிறார். சின்முத்திரைங்கிற அங்குசத்தில் அடங்குனுச்சு அந்த யானை. தேசு வேற நீ வைத்த சின்முத்திராங்குசம் அப்படிங்கிறாரு. செங்கைக்குள்ளே அடங்கி, அந்த செங்கைக்குள்ள அடங்கி சின்மயானந்த சுகவெல்லம் படிந்து யானை என்ன பண்ணும்? தண்ணியில குதிக்கும் இல்லையா? நீ சின்மயானந்தம், சின்மயம், சித்மயம்னு அர்த்தம். சித்மயமாக இருக்கக்கூடிய ஆனந்தமாகிய குளத்துல குளிச்சு படிந்து நீ திருவருள் பூர்த்தியான
வாசமுறும் சச்சராம் ஈதனை ஒரு ஞான மத்தகஜம் என வளர்த்தாய். என்ன அப்படிப்பட்ட யானையாக இருந்து நல்ல யானையாக என்னை வளர்த்திருக்கிறாய். மந்திர குருவே, யோக தந்திர குருவே என்று பாடுகின்றார். அடுத்த பாட்டு இதுதான் சின்முத்திரை. சின்முத்திரைன்னா இப்படி 3 பேரை காட்டுறது. இப்படி காமிச்சா சிவா சமவாதம்னு சொல்லுவோம். அப்படி வேணா அடி திருவடி பிடிக்கிறது. சன்னியாதான் அப்படிதான் சேர்ப்பாங்க. சன்முத்திரையா தான் சொல்றேன். குருநாதர் மூலம் பரம்பரையில் வந்தாங்கிறார் சொல்றாங்களா? திருமலர் வர வேண்டிய வேலை இல்லை, அவரு முக்திக்கு போயிருப்பார். அவரே இங்க வரணும் திரும்ப. கண்ணகி பரம்பரை மாதிரி இன்னொரு பாட்டு. அதே மௌனகுரு வணக்கத்துல அழகா சொல்லுகிறார். இந்த அடுத்த பரம்பரை மூலான பத்தி சொன்னார் இல்லையா, அடுத்து சொல்லுகிறார். சின்ன குறிப்பாட்டு சொல்றேன், முழுசா படிக்கல. எந்தை வடவார் பரம குரு வாழ்க, வாழ அருள் நந்தி மரபு வாழ்க என்று அடியார் மணமகிழ வேதாகம துணிவு 2 இல்லை 1 என்னவே வந்த குருவே, வீறு சிவஞான சித்தினரி மௌனோபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவேங்கிறார். உங்களுக்கு பரம்பரை திருமந்திர மரபா இருந்தாலும் இவர் எதைதான் சிறப்பிக்கிறாங்க. அவங்க சிவஞான சித்தியாரா சிறப்பிக்கிறாங்க. சிவஞான சித்தியார் நாம் படிக்கிறோம்னாலே அப்போ எவ்வளோ தவணை நமக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இல்லையா? இந்த நூலை நம்ம தொட முடியுது இன்னைக்கு, அதை தொட வச்சிருக்காரு சாமினாலே நமக்கு இப்போ எவ்வளோ தவம் இருக்குது இல்லையா? இந்த ஒரு பரம்பரைக்கே ஒரு விளக்க நூலாக அமைஞ்சிருக்க சிவஞான சித்தியாரை இவர் பேர்பட்ட பெருமகனார் இந்த நூலை புகழ்ந்து போடுறாங்கன்னா நமக்கு என்ன தகுதி வைத்து கொடுத்து நூலை தொடுகின்றோன்னு இப்போ எனக்கு தோணுது இப்போ இல்லையா? எந்தை வடவார் பரமகுரு வாழ்க, சாமியை வாழ்த்துறார். வாழ அருள் நந்தி மரபு வாழ்க, நந்தி மரபு என்றடியார் மணமகிழ வேதாகம துணிவு 2 இல்லை. வேதம் சொல்றதும் ஆகமம் சொல்றதும் வேற இல்ல, 1 என்னவே வந்த குருவே, 2 ஒண்ணுதான் வந்து சொல்ல வந்த குருவே, வீறு சிவஞான சித்தினரி மௌனோபதேச குருவே. இது வந்து மௌனகுரு வணக்கத்தில் 2வது பாட்டுங்க. வீறு சிவஞான சித்தி இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிட்டா திரும்பி வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு பார்க்கணும். அதெல்லாம் நோட் பண்ணி என்னென்ன பாட்டு சொல்றாங்க நோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து என்னென்ன இருக்குன்னு குறிப்படுத்திக்கணும். ஆமா, இது எல்லாத்தையும் சொல்லலாம். எனக்கு இதெல்லாம் கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு தோணும். அதெல்லாம் அங்கே நான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு படிச்சது அந்த குருவே, வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே, மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரும் மௌன குருவேன்னு ஆச்சரியமா பாடுறார். அதே மௌனகுரு வணக்கத்தில் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் என்ன அப்படிங்கிறத காட்டுற ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. குருஞான சம்பந்தருடைய பீடத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை காமிக்கிறார். காணகமிலங்கு புலி பசுவோடு குழாவும் என் கண்காண. ஆச்சாரியனுடைய பார்வையினால என்ன ஆகுமா? காணகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும். புலியும் பசுவும் என்ன ஆகுமா? குழாவுமா. நின் கண்காணன். என்ன அனுகிரகம் ஆச்சாரியனுக்கு இருக்கு பாருங்க. காணகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும் நின் கண்காண. மத யானை நீ கை காட்டவும் கையா நெகிடிக்கு என பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. என்ன மதம் பொருந்தி உலகத்தை அழிக்க வர யானை என்ன பண்ணும்? உன் கையை காட்டின மாத்திரத்துல கை காட்ட நெகிடினா அந்த யாகம் பண்றதுக்குரிய விறகுகளை எடுத்துட்டு வரும் அப்படிங்கிற நெகிடி. பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. போனகம் 5 அக்காமதேனுனின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. என்ன 5 விதமான அமுதுகளையும் உனக்கு அமைத்து கொடுத்திருக்கேன்னா காமதேனுவே வந்து உனக்கு மட்டும் நிற்கும். புவிராஜர் கவிராஜர் தவராஜர் என்று உன்னை போற்றி செய்ய என் போற்றி என்பார். உலகம் எல்லாரும் எப்படி துதிப்பாங்களா அவரை? புவிராஜர் கவிராஜர் தவராஜர் என்று உன்னை போற்றி செய்ய போற்றி என்பார். ஞான கருணாகர முகங்கொண்ட போதிலே நவநாத சித்தர்களும் நட்பினை விரும்புவார். யாரெல்லாம் உன் நட்பை விரும்பாங்களா?
ஞான கருணாகர முகங்கண்ட போதிலே, அவருடைய முகம் எப்பேற்பட்ட முகம், ஞான கருணாகர முகங்கண்ட போதிலே. முகத்தை யார் பார்த்தாலும் யார் வந்து நிற்பாங்க, நவநாத சித்தர்களும். சித்தர் கடங்கள்லாம் வந்து உங்களோட பழகலாமான்னு கேட்பாங்களாம் ஆச்சாரியனை பார்த்து. சித்தர்களும் உன் நட்பினையே விரும்புவர். சுகர் வாமதேவர் முதல் ஞானிகளை முனைமெச்சுவார். சுகர் வாமதேவர் முதலான ஞானிகள் எல்லாம் உன்னை மெச்சுவாங்க. வானகமும் மண்ணகமும் வந்தெதிர் வணங்கிடுமுன் மகிமை எது சொல்ல எளிதோ. உன்னுடைய மகிமை சொல்ல முடியுமா? மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவேன்னு துதிக்கிறார் ஆச்சாரியன். அப்படின்னு பாடுறார். சித்தரா அட்டமா சித்திகள் கைவிடப்பட்டாங்க. சுகர்கிறவர் இவருடைய வியாசருடைய பையன். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சுகதாதம் கிளிமுகம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் பராசரமத் அகல்மச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சுகரை பற்றி பேசும்போது சுகதாதம் அப்படின்னா கேள்விக்கிறீங்க. வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருடைய பேர சுகதாதம். வியாசரை துதிக்கும் போது இப்படி துதிக்கிறாங்க, நீ வசிஷ்டருடைய பேரன், சுகருக்கு தந்தைங்கிறாங்க. அப்போ வியாசருடைய பையன் சுகர்னு பேர். வியாசரு கரையில் போவாராம். பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், தங்களுடைய மாறாப்பெல்லாம் சரி பண்ணிப்பாங்களாம் வியாசரே போகும்போது. ஆனால் சுகர் போனாக்கா அவங்க பாட்டு குளிப்பாங்களாம். ஏன்னா அவருக்கு அங்கே குளிக்கிறதுக்கு யாரும் கூட பார்க்க தெரியாதான், பெயர்பட்ட ஞானியா அவர். அப்போ வியாசரை விட அவர் வசதிங்கிறபடி காமிக்கிறாங்க. கிளிமுகத்தில் இருக்கிறவர் அதான் பாகவதத்தை உபதேசம் பண்ணவர். இவனுக்கு பரீட்சத்துக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணவர். இன்னொன்று, இது வந்து கருணாகர கடவுள் வணக்கம்னு ஒரு பகுதி. இதில் சிவபூஜையில் வைக்கிறீங்க இல்லையா, சிவபூஜையில் உள்ள அங்கங்கள் என்னென்ன, இந்த குருநாதரை வைப்பீங்களே, கணேச கமலா குருபக்தி பூஜைன்னு பண்ணுறீங்க இல்லையா, அதை சொல்லாது பாருங்க. இதில் இது கருணாகர கடவுள் வணக்கம், சாமியை வழிபாடு பண்ணுற குருநாதரா ஒரு பகுதி மட்டும். கருணாகர கடவுள் வணக்கத்தில் இது 4வது பாட்டு. மைவிடாதெழுநீல கண்ட குருவே, விஷ்ணு வடிவான ஞான குருவே, மலர்மேவி மறையோது நான்முக குருவே, மதங்கள் தோறு நின்ற குருவே, கைவிடாதே என்ற என்பருக்கு அன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே, கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே அப்படின்னு சிற்சபையில் நடமாடக்கூடிய நடராஜாவை பாடுறார். எப்படிலாம் வந்திருக்காரு அவரு, மைவிடாது எழு நீலகண்ட குருவே, சாமி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரா இருக்கார். இது விஷ்ணு வடிவான ஞான குருவே, விஷ்ணு குருநாதர்னு பாடுறாரு பாருங்க இல்லையா, விஷ்ணு வடிவான ஞான குருவே. ஆமாம், அதான் சொன்ன கணேசா குலங்குரு வந்துறாரு அவரு, அதான் சொன்னேன் உங்களுக்கு. மலர்மேவி மறையோது நான்முக குருவேன்னார். அப்புறம் அதோட விடல, மதங்கள் தோறு நின்ற குருவே. என்னங்க அது, இன்னொரு பாட்டு இதை விட ஆச்சரியமான பாட்டு சொல்லித்தரேன், அங்கே போக முடியாது தெரியல, பார்ப்போம். 136 மதங்கள் குரு நின்ற குருவேனர். இது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தான், எல்லா தெய்வம் எல்லா சமயங்களும் அந்த கடவுளை தான் போட்டுறாங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரி சொல்ல உணர்த்தவே தோணும் முதல்ல. புரியுதுங்களா? ஆமா, ஆச்சாரியனா வர சிவபெருமான் தானே வர முடியும், யாரா இருந்தாலும். மதங்கள் தோறு நின்ற குருவே, கைவிடாதே என்று அன்பருக்கு அன்பாய் கருத்தோடு நர்த்து குருவே, கருதறிய சித்தபையில் ஞானந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே என்று ஆச்சரியமா பாடுகின்றார். யாதொரு தெய்வம் கூட தெய்வமாயி. அடுத்த இன்னொரு பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு இது. இது கருணாகர கடவுள் வணக்கம் தான். இது 7வது பாட்டு. அதில் அதாவது சாமி அவர் பலி கொடுக்குறார் சாமிக்கு. இவர் இதில் வந்து ஒரு நாட்டார் வழக்கத்தை பதிவு பண்ணுறார் சாமி, தாய்மான சாமி. இதில் துள்ளு மறியாமனது பலி கொடுத்தேன் கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, துரிய நிறை சாந்த தேவதையாமுனக்கே தொழும்பனேன் அபிஷேக நீர், உள்ளுரையில் எண்ணாவி நைவேத்தியம் பிராண நோங்கு மதிதூப தீபம், ஒரு காலம் அன்றிது சதாகால பூதையாய் ஒப்புவித்தேன் கருணை கூர்.
தெல்லிமறை வடியிட்ட அமுதே புழம்பே தெளியும் தேனே சீனிய திவ்யரசம் ஆமியும் திரண்டொழுகு பாகே விட்டாத ஆனந்தமே கள்ளநறி ஊடுமே மெல்ல மெல்ல வெளியாய் கலக்க வரும் நல்லுறவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுள் என்பவர். எப்படி பண்ணாரா? துள்ளுமாரி தோளங்குட்டின்பாங்க. சவுத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா குடலமாடன்னு ஒரு தெய்வம் இருக்கும். இந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா துள்ளுமரி தோளங்குட்டி இன்னும் வழிபாடு பண்ணுவாங்க. துள்ளுமரின்னா துள்ளி விளையாடக்கூடிய ஆட்டுக்குட்டி, அதை பலி கொடுக்குறது. அதுமாரி நானும் உனக்கு பலி கொடுத்தேன். என்னத்தை? என் மனதைங்கிற துள்ளுமரியா மனது பலி கொடுத்தேன். ஒரு நாள் கொடுத்தோமா? என்ன அர்த்தம்? மனதை பலி கொடுத்தோம்னா தற்போதத்தை விடுறோம். தற்போதம் அதான சாமிக்கு பலி கொடுக்கணும். துள்ளுமரியா மனது பலி கொடுத்தேன். சரி, பலி கொடுத்தேங்கிறத நீ ஒன்றும் துஷ்ட தேவதை கிடையாது, சூத்திர தேவதை இல்லை, கீழே சிறு திருதெய்வம் இல்லை. துள்ளுமரியா மனது பலி கொடுத்தேன் கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, நீ சாதாரண ஆள் அல்ல, துரிய நிறை சார்ந்த தேவதைங்கிறார். துரியாதித்தில் இருக்கக்கூடிய சாமினார். துரிய நிறை சார்ந்த தேவதையாம் உனக்கு தொழும்பனேன் அபிஷேக நீர் உள்ளறையில் என்னாவி நைவேத்தியம், என் ஆவியை நைவேத்தியமா கொடுத்தேன். பிராணனோங்கு மதிதூப தீபம், பிராணன தூப தீபமா வச்சேன். ஒரு காலம் மண்டல், ஒரு காலம் பூசை இல்லை, ஒரு காலம் நட்டு துஜா காலம் திரியா காலம் பண்றோம்ல, அப்படி இல்லை இல்லையா? ஒரு காலம் அன்றது சதாகால பூஜையா பண்ணாராம். ஒவ்வொரு காலம் பண்ணிட்டே இருக்க, சதா சர்வ காலம் ஒப்புவித்தேன். பூசையே என்னதான் இருப்பா? ஒப்படைச்சிருந்தவனதான் சரண்டர், பூரண சரணாகதி தான் பூசை. சும்மா இப்படி பண்றதெல்லாம் பூசை இல்லை இல்லையா? ஆமா. கருணைகூர் தெல்லிமறை அடியிட்ட அமுதப்பிழம்பே தெளிந்த தேனே சீனியேங்கிறார். ஒரு காலத்துல தீனி வந்துருச்சு. சைனாலேருந்து வர சரக்கு தான் சீனி, அதனால சீனின்னு பேர். சீனாலேருந்து வரனால சீனின்னு பேர். வெள்ளை சக்கரை, சர்க்கரையை வெள்ள சீனாலேருந்து வந்ததுனால சீனின்னு பேர். சில்லி நாட்டிலேருந்து வந்ததுனால சில்லின்னு பேர். அதுக்கு மிளகாவுக்கு அதான். அதனால சினியே திவ்ய ரசமாவும் திரண்டொழுகுப்பாக, திவ்ய ரசமாக திரண்டு ஒழுகுப்பாக, எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க சாமி. தெவிட்டாத ஆனந்தமே கள்ளநறி ஊடுமே மெல்ல மேல வெளியாய் கலக்க வரும் நல்லுருவே அப்படின்னார். கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர நடராஜா முன்னாடி பாடின அந்த பாடலாம் இல்லையா? எங்கேருந்து நம்ம மனப்படமே இருக்காது, முதல்ல எங்கேருந்து பாடுறதா படிக்கிறதுக்கே இந்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. இந்த பாட்டும் இது வந்து சித்திரகண வணக்கம், சித்திரகணங்களை வணங்குறார். அடியார்களுடைய கூட்டத்தை வணங்குறாரு. சித்திரகண வணக்கத்துல 8வது பாட்டு. இதில் என்ன சொல்றார்? சித்திரகணம்னா அடியார் கூட்டம். அடியார்களும் எப்படி இருக்காங்க? சிங்கத்தை போல இருக்காங்க. தவறாத சிம்மம்னு சன்னியானத்தில் எழுதுறாங்கல்ல. இப்ப ஏன் சிங்கத்தை போல உருவப்படுத்துறாங்க? இவங்களை பார்க்கறதுக்கு துறவிகளை ஏன் சிங்கத்தை போல உருவப்படுத்துறாங்கன்னு இரட்டரை மொழிதெல்லாம் பாடுறது. பட் நல்ல சுவையான பாட்டு. பொற்பினோடு கைகாலில் வள்ளுகிர் படைத்தலால் போந்திடை ஒடுக்க முரலால் பொலிவான வெந்நீர் பூசியே அருள்கொண்டு பூசித்த வெந்நீர்மையால் ஏற்பட விலங்கு கணத்தில் இவை யாவிழி இசைத்துமே நோக்க முரலால் இரவு பகல் இருளான கணதந்தி படனூறு இதயங்கழித்திடுதலால் பற்பல விதங்கொண்ட புலிகளையின் உரியது படைத்து துப்புற தாபமுரலால் பணிவேர்கள் புகுதாமை நெடியவான் தொடரடிய பரமரு வனங்களாரும் வெற்பினடை உரைதலால் தவறாத சிங்கமென மிக்கோர் மெய்ப்புகழ்வர்கான் வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே என்று பாடுறாங்க. சித்தர்கள்னா பிறவிகள், அடியார்கள். அவங்க கையில கூறா நகை இருக்குமா? ஏன்னா நகை வெட்டுறது போக்குவரத்துலாம் கிடையாது இல்லை துறவி. அதேமாதிரி சிங்கத்துக்கு என்ன இருக்கும்? நகம் இருக்காதான். பொற்பினோடு கைகாலில் வள்ளுகிர் படைத்தலால், வள்ளுகிர் உகிர்னா நகம், வலிமையான நகங்கள் இருக்கிறதுனால. இவங்களும் மேனி பராமரிப்பு இல்லை, அதெல்லாம் நகை நீட்டாக இருக்கும். இப்போ நாம நகத்தை வெட்டி வச்சிருக்கிறோம். சிலதெல்லாம் அப்படி தான் இருக்கும், நகை வெட்டாமலே இருக்கும். நகை வெட்டாமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதில் கருப்பாக மேலே அப்படியே படிச்சு இருக்கும். மெக்கானிக் இருக்கும், அது வேற. மங்கூட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அது நகை வெட்ட கூட நாட்டில் நேரம் இல்லை பாருங்க. காலிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் மாரி நகை வச்சிருக்கோம் பாருங்க. அது இல்லை, இது தன்னை மறந்த நிலையினாலே நகை வளர்ந்து. பொற்பினோட கைகாலில் வள்ளுகிர் படைத்தலால் போந்து இடை ஒடுக்க முரலால்.
இடை ஒடுங்கிருச்சுன்னா வயிறு சிரித்து போச்சு, சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சிங்கத்துக்கு எப்படி இருக்கும்? வயிறு சின்னதாக இருக்கும். பொலிவான வெந்நீர் பூசி அருள் கொண்டு பூரித்த வெந்நீர் மையால் ஏற்பட விலங்கு கணத்திலிமை ஆவிழி இசைத்துமே நோக்க முறாள். சிங்கம் எப்போதும் மேல் நோக்கி பார்க்குமா, அதே போல இவங்களுக்கு நோக்கம் போதும் மேல் நோக்கி இருக்கும் அடியார்களுக்கு. இரவு பகல் இருள் ஆன கணதந்தி படநூறு இதயம் கழித்துதலால். கணதந்தி அப்படின்னா அந்த 5 யானைகளை இவங்க வேட்டையாடுறாங்க. அதே மாதிரி யானை என்ன பண்ணும், சிங்கம் என்ன பண்ணும், யானையை வேட்டையாடும். இரவும் பகலுமா சிங்கம் யானைக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அதே மாதிரி இவங்க இரவும் பகலுமாக 5 புலன்களை வென்று கொண்டிருக்கிறார்கள். பற்பல விதம் கொண்ட புலிகளையின் உரியது படைத்து பிரதாப முரலாள்னார். சிங்கம் என்ன பண்ணும், தான் வாழ குகையில் புளி அடித்து போட்டு வச்சுருக்கோம், மானை தின்னுட்டு தோலை போட்டு வச்சுருக்கோம். அப்போது அதோடைய குகையிலையும் புளித்தோல் மான் தோல்லாம் கிடக்கும். பிறவிகள் வாழ்கிற இடத்துல என்ன இருக்கும், புளித்தோல் மான் தோல் இருக்கும். பனிவயல்கள் புகுதாம நெடியவான் தொடர் நெடிய பருமர வனங்களாரும். இப்படி காடு மலையெல்லாம் தெரியறதுனால அதுவும் தெரியும், இவங்களும் தெரிவாங்க. வெற்பினடை உரைதலால், வெறுப்பு கைலாயங்கிற வெறுப்பில் இவங்க உரைவாங்க. இது சிங்கமும் மலைப்பகுதியில் வசிக்கும். தவறாத சிங்கம் என மிக்கோர் உமை புகழ்வர்கான் அப்படின்னு சொல்லி வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை. வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வந்து வித்தக சித்தர் கடமைன்னு ஆச்சரியமாக பாடுறார். நல்ல பாட்டு. இதெல்லாம் குறிப்பிடுறீங்களா? குறிச்சு வச்சு வீட்டில் உட்காந்து ரெஃபர் பண்ணாத எல்லாம் உட்கார கதை வாங்கிட்டா நல்லா இருக்குன்னு போகலாம். அவ்வளோதான் பண்ண முடியும், வேற பண்ண முடியாது. தீர்ப்பிடிக்காமல் இருக்கு. படிக்கிறீங்க தீர்ப்பிடிச்சு அதில் வாய கஷ்டம் போயிட்டே இருக்கு பின்னாடி புக்கில் தீர்ப்பிடிக்காமல் கஷ்டமாக இருக்கு. திருவருள். அதனால் அடுத்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. சித்திரக்கான பாட்டு தான் ரொம்ப பாட்டு. நம்ம எல்லாம் செய்கிற வேலையை இந்த பாட்டில் தொகுத்திருப்பாரு. கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கத்துமறி இல்லாதவன் கர்மத்தை என் சொல்கன் மதியே என் சொல்லுகன் கைவல்ய ஞான நீதி நல்லோரர்கள் வைக்கிலோ கர்மமே முக்கியம் என்று ஆட்டுவேன் கர்மம் ஒருவன் நாட்டினாலோ பழைய ஞான முக்கியம் என்று நவிலுவேன் வடமொழியிலே வல்லான் ஒருத்தன் வர உந்திரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன் வல்ல தமிழ் அறிஞர் வரி நங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன் வெல்லாமல் எவரையும் அருட்டிவிட வகை வந்த வைத்தையன் முத்தி தருமோ வேதாந்த சித்தாந்த சமரசன் நிலை பெற்ற சித்தக சித்திரகணமேன்னு சொல்றார். நம்மளை பற்றி சொல்றார். என்னை விட படிக்காதவங்க ரொம்ப நல்லவங்கிறான், ரொம்ப சிறப்புங்கிறான். நான் நிறையா படிச்சிருக்கேன், நிறைய நூல்கள் படிக்கிறேன், சித்தியார் படிக்கிறேன், சங்ஞான போதம் படிக்கிறேன், டிகிரி வச்சிருக்கேன், எம்இ படித்தேன், பிஇ படித்தேன், இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் என்னை விடையும் ஒன்றுமே படிக்காத ஒருத்தர் ரொம்ப மேலானவர் தான். ஏன்னா அவர் எது சொன்னாலும் அமைதியாக இருப்பார். ஆனால் நான் என்ன தெரியும் பண்ணுவேன், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் யார் படிக்கல அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்லுவேன். நான் எல்லாத்தையும் படிச்சு கூட எனக்கு என்ன இருக்குது, என் கர்மம் தொலைல. நான் என்ன தெரியுமா செய்வேன், மதியன் சொல்லுவேன் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ. கைவல்ய ஞான நீதி, ஞான வழியில நிற்கணும், ஞானம் தான் பிரதானியம், ஞானமாக இருக்கணும். சும்மா பூஜை புனஸ்காரம் அப்படி இப்படின்லாம் போகக்கூடாது. ஞானம் தான் பிரதானம், எல்லாத்தையும் ஞானம் தான் பார்க்கணும்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா என்கிட்ட கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்ம முக்கியம் என்று நாட்டுவேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமாண்ணா, அப்படிலாம் கிடையாது, திருவிழா பண்ணணும், கோயிலுக்கு போகணும், தரிசனம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் தான் முக்கியம்னு அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன். கேஜி நம்பரு 166 பக்கம். 166. ஆமாம். கைவல்யன்னா கையில் கிடைத்ததுன்னு அர்த்தம். கைவல்ய நவநீத்தம்னு அர்த்தம். நவநீனா கையில் உள்ள வெண்ணன்னு அர்த்தம். கையில் வெண்ணெய் வைக்கிறிய நெய் கிளைவீங்க. நவன 9 இல்லையா? நவநீத்தம்னா பொதுவாக வெண்ணன்னு அர்த்தம். கைவல் நவநீத கிருஷ்ணன் தான். கைவல்ய நவநீதங்கிறது அது வேதாந்த மடம், கோவிலூர் மடத்தில் பாடப்பட்ட நூல். அது வேதாந்தத்துக்கு இதுக்கு பகவத்கீதை, இது பகவத்கீதை உபனிஷத்துடைய சாரமாக அவங்க பாடின நூல் கைவல்ய நவநீதம்னு பேர். கையில் உள்ள வெண்ணன்னு அர்த்தம். அவ்வளோதான் நூலுக்கு பெரிய. கடவுளே நீ தான், நீ ஏன் வெளில எங்கே தேடிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவங்க ஏகான்மவாதி. அவங்க தமிழில் வந்து கோவிலர் படம் அது. அது கைவல்யம்னா கையில் தான். கைவல்ய ஞானம், கைவல்ய ஞான நீதி நல்லோர்கள் உரைக்கில் கர்ம முக்கியம் என்று நாட்டுவேன். கர்மம் தான் நல்லது நான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம். கர்மம் ஒருவன் நாட்டிலோ ஒருத்தன் கர்மம் தான் முக்கியம் யாராவது சொன்னாங்கன்னா பழைய ஞானம் முக்கியம் என்று நான் விழுவேன். இல்லையா, ஞானம் தான் வேணும்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லுவேன், கர்ம முக்கியம். இப்படி சொன்னா கர்ம முக்கியம் அவன் என்ன சொல்ல, அவன்கிட்ட பழைய கால முக்கியம் அப்படின்னா
அதாவது நானும் முக்கியம்னு சொல்லுவேன். சொல்றேன் அதான் ஞானம் வேணும். ஞானம் முக்கியம், கர்மம் முக்கியங்கிற ஞானம் முக்கியம்னு பேசுறது. ஞானம் முக்கியன்றவே கர்மம் தான் முக்கியம் பேசுறது. நீ சொல்றது சரி கிடையாது, நான் சொல்றதா சரின்னு சொல்றது. அதுதான் வேலை. படிச்சதுனால வர நாய் போல சல்லனவே அதேதான். வடமொழியிலே வல்லாரொருத்தன் வர, யார் சமஸ்கிருதம் தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான்னா வரவும் திராவிடத்திலே வந்ததா விவகரிப்பேன். திராவிடனா தமிழ். வடமொழியில் வந்து யாராவது ஒருத்தன் பேசுனாங்கன்னா தமிழ் இல்லாத பெரிய வடமொழி ஒன்று தான் தெரியும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, யாரும் தமிழ் அறிஞர் வந்தாங்கன்னா பல்ல தமிழ் அறிஞர் வர்க்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ் வேண்டாம். இன்னைக்கு கூட ஏர்டெல்ல இருந்து ஹிந்தியில பேசுனாங்க. நான் உதாரணம் சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க. நான் தமிழ்ல பேசுறேன். முதல்ல சொல்லிட்டாரு, அல்லாதவர்கள் மிக நல்லவர். வடமொழிக்காரன் வந்து வடமொழி தான் சொன்னா தமிழ் இல்லாதாங்க வேண்டியது. தமிழறிஞர் தமிழ் தான் பெருசுன்னு சொன்னா வடமொழியில் சிறிது புகழ் வேளாம். எனக்கு சில நேரம் தெரியும் போல நமக்கு, அதுதான் வடமொழியில் தெரியும். என்ன ஆச்சரியமான நம்முடைய விஷயங்கள் வல்லத்தமிழ் அறிஞர் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன். வெல்லாமல் எவரையும் அருட்டிவிட வெகவைந்த வித்தையின் முத்தி தருமோ. ஆனால் நான் பேசுறது இந்த என்னுடைய சாமர்த்தியம் இருக்க அவங்களால வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் என்கிட்ட பேச சாமர்த்தியனால அவங்க பயந்துட்டு போயிடுவாங்க. புரியுதா இல்லையா? உள்ளபடியே அவங்க என்னை விட அவங்க ஞானி தான். அவங்க எதோ ஒன்றுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எது தெரியாது என்கிட்ட தெரியும். அதை வச்சுட்டு அவங்கள மென்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வச்சுட்டு நான் முத்திக்கு போக முடியுமா சொல்றார். எவரையும் அருட்டி விட வகைவந்த வித்தையின் முத்தி வருமோ, முத்தி தருமோ. வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே. என்ன ஆச்சரியமா பாடுறேன். அவன் நல்ல பாட்டு. அடுத்தது இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன்? இத்தனை பாட்டு அடையாளம் காட்டியிருக்கேன். சொல்லிக் கொடுக்கல, அடையாளம் காட்டியிருக்கேன். எழுது நம்ம யாரும் எழுதிக்கலையே. நம்பர் மட்டும் எழுதிருக்கேன். நெகிழினா மரம், நெகிழினா பிளாஸ்டிக். நெகிழி எங்கு நிறைகின்ற பொருள் வணக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு பகுதி. எங்கும் நிறைகின்ற பொருள் வணக்கம், அதில் 4வது பாட்டு. ரொம்ப ஆச்சரியான பாட்டு. இது நம்மளை பத்தின பாட்டு தான். எங்கும் நிறைகின்ற பொருள் வணக்கம் இதுவும் இதில் 4வது பாட்டு. எங்கு நிறைகின்ற பொருள் வணக்கம், அது 4வது பாட்டு. எப்படிலாம் நான் இருக்கேங்கிறார். கண்ணார நீர்மல்கி உள்ளனை குறுகாத கல்லனே நானாலுமோ, கைகுவித்து ஆடியும் பாடியும் விடாமலே கண்பணி தாரை காட்டி அண்ணா பரஞ்சோதி அப்பா உனக்கடிமை எரணவும் மேலெழுந்த அன்பாகி நாடக நடித்ததோ குறைவில்லை. நம்மளாம் என்ன பண்றோங்க சொல்றாரு. பெரிய பக்தர், சாமியை நினைச்சாலே கண்ணீர் அவருக்கு வரும். அப்படி பண்றா எப்படி பண்றாரு இல்லையா? சாமி பேர் சொன்னோடனே கண்ணீர் பொங்குறது இல்லையா? அப்படி ஒரு மாதிரி ஞானம் இல்லைன்னு எல்லாரும் பேசுறாங்க. யாருன்னா சாமி கொடுக்கும், யாருன்னு ஒரு திராவிதான் வச்சுக்க நமக்கு வராது. முயற்சி பண்ணுவோம். நாடகம் இல்லைங்கிறீங்களா நீங்க? அவரு மொத்தமா சொல்ற உங்களே தான் சொன்னேன். நல்லா பதில் சொல்லிட்டார், படைக்கிட்டாரு உங்களை. என்ன மாதிரி ஆள் சொல்லியிருக்காரு அவரு. நமக்கு வருது, நீங்க சொல்றது சரிதான். ஆனா எது எப்போ வரணும்? சொன்னா வரணும். எப்போதும் வருதா? ஏன் மறந்தீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் அதான் கேள்வி. நான் உங்களுக்கு வரிய வராது ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்றது கேட்ட புரியுது எனக்கு. அப்ஜெக்ட் பண்ணுறீங்க இந்த கருத்தை. கொஞ்சம் சரிங்க சார், அப்ஜெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு தான் கேள்வி. சினிமா பாட்டு ஒன்று வருதாங்க, மறந்தால் தானே நினைக்கிறோம் மாமான ஒரு பாட்டு. நினைச்சா வருங்கும் போது நம்ம மறந்துட்டு நினைக்கிறோம் தான் அர்த்தம். அது தப்புங்கிறார். இடையறாது இருக்கணும் அந்த உணர்வு. அப்பப்போ வந்தா நாடகங்கிறார். அதான் இடையறாது பண்றது நீதானே. யா அப்பா நான் எப்படி விட்டுடுங்க. எல்லாமே நீ கொடுத்தது. அவ்வளவுதான், கண்மம் தான். அதனால கண்ணார நீர்மல்கி உள்ளனை குறுகாத கல்லனே நானாலுமோ,
உள்ள நெக்கல, உள்ள உருகலண்ணா. ஆனாலும் கைகுத்தாடியும் பாடியும் விடாமலே கண்பணித்து ஆரை காட்டி அண்ணா பரஞ்சோதி அப்பா உனக்கடிமை யானெனவும் மேலெழுந்து அன்பாகி நாடகம் நடித்ததோ குறைவில்லை அப்படிங்கிறார். அப்படி நம்ம நடிக்கிறேன் நிறையா. அகிலமும் சிதறி அறியுமேல் தன்னார நின்னருள் அறியாதது அல்லவே, உனக்கு தெரியாதது கிடையாது என்னுடைய தன்மை அப்படிதான் எல்லாம் அவர் தானே செய்யறாரு. அதுதான் சற்றேனும் இனிது இறங்கி சாசுவதம் உத்திநிலை இதென்று உணர்த்தியே சகசநிலை தந்து வேறொன்று எண்ணாமல் உள்ளபடி சுகமாயிருக்கவே ஏழையேற்கு அருள் செய் கண்டாயினார். அவர்கிட்ட தான் என்ன பண்றார். ஆமா எனக்கு உனக்கு பத்தின விருப்பம் இருக்கு, நான் நினைக்கிறேன், அழுகிறேன், ஆனா உலக வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு இல்லையா, அது உனக்கு தானே தெரியுது. விருப்பம் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுது தானே, அப்ப நீ தானே அதுல இருந்து என்னை காப்பாற்றணும், அப்ப செய்யின்னு கேட்கிறார் பாருங்க. சற்றேனும் இனிது இறங்கி, கொஞ்சம் இறங்கி எனக்காக. இது 219 பக்கம். எங்கு நிறைகின்ற பொருள் என்கின்ற பகுதி நாடாது. பொருள் அதே என்ன வினை, அதை கேட்கணும். என்ன பெரிய வினை உன்னால தள்ளிட முடியாதா? அதான் நம்ம சாமிகிட்ட கேட்கிற கேள்வி. அதான் இதுதான் கேட்கிறார் மணிவாச பெருமான். குன்றேனைய குற்றங்கள் குணமா என்று நீ கொன்றால் என் தான் கெட்டது. உரிய காலத்துல வெளிப்படும் அருள், காத்திருப்பதுதான் ஒரே கதி நம்ம காலத்துல. சற்றேனும் இனிதிறங்கி சாசுவத முத்திநிலை ஈதென்று உணர்த்திய சகசநிலை தந்து வேறொன்று எண்ணாமல் உள்ளபடி சுகமாயிருக்கவே இழையற்கு அருள் செய்கின்றாய். இகபரம் இரண்டினும் உயிர்க்கினுக்கு உயிராகி எங்கு நிறைகின்ற பொருளேன்னு அஜிரமான பாட்டு. பெந்தர் பாட்டு. இப்ப நீங்க கேட்ட இதே கேள்வி அடுத்த பாட்டில் அவரே வைக்கிறார் பாருங்க. என்ன கண்மம் கண்மம் எப்ப பார்த்தாலும் கண்மம் போட்டு கண்மத்தால வந்தது கண்மத்தால வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு முன்னாடி என் கண்மம் நிக்குமான்னு கேட்கிறாரு. அப்ப உனக்கு மனசு இல்லை அதான அர்த்தம். இந்த பாட்டு பாருங்க. இது 5வது பாட்டு. இதுல எங்க நிறைகின்ற பொருள்ல 220 அடுத்த பக்கம் தான். இது பாருங்க. காகமா உமை சொல்றாரு. காகமானவை கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ, கர்மமானவை கோடி முன்னே செய்தாலும் என் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லவோன்னு கேட்டார். ஏன்னா அதிகமான கேள்வி கேட்டுவிட்டார். சாமியை பார்த்து கேட்டார். கோடி காக்க எதுக்குனால ஒரு கல்லுக்குள்ள நிற்க முடியுமோ? வேற கோடி கண்மம் செஞ்சாலும் உனக்கு முன்னாடி நிற்குமா, வரலுக்கு முன்னாடி நிற்குமா? நிற்காது தானே. தடப்பொருளுக்கு உயிருள்ள பொருள் ஊமை காட்டுகிறது, உயிருள்ள பொருளுக்கு தடப்பொருள் ஊமை நிக்க முடியாது. அப்போ வைக்கிறார் சாமி மேல எப்போ நான் குத்து சொல்ல முடியாது. காகத்துக்கு முன்னாடி கல்லு நிற்காது. அதே மாதிரி என் கண்மத்துக்கு முன்னாடி அருளுக்கு முன்னாடி என் கண்மம் நிற்க முடியாது. ஆனா உன் அருளை நான் இன்னும் பெறல, என் கண்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இதுல இருந்து என்ன வெளிப்படுதுன்னா எனக்கு இன்னும் அருள் தாகம் ஏற்படலன்னு தெரியுதுங்கிற. தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லவோ சமயனேற்கு அருள் தாகமோ சற்றுமில்லை என்பதும் வெளியாச்சு. எனக்கு அருள் தாகம் இல்லைங்கிறது வெளியாச்சு. விடையலாம் சங்கேதமாய் கூடிய தேகமானது மிகவும் வாட்டுதே, துன்பங்கள் சேராமல் யோக மார்க்கம் சித்தியோ வரவில்லை. சகனிஷ்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம். சகனிஷ்டைக்கு சிந்தைக்கு வெகு தூரம். நிஷ்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரமா. 1 மணி நேரம் உட்கார்ந்தலையா 1/2 மணி நேரம் மட்டும்தான் சரணகமலாலயத்து 1/2 நிமிடம் நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க இயலாத சடகசட மூட மட்டினார். 1/2 நிமிடம் நேரம் மட்டும் விட்டார். அவ்வளவுதான். 1 மணி நேரத்துக்கு 1/2 நிமிடமே முடியாதுங்கிறாங்க. சகச நிட்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம். நான் ஏகமாய் நின்னோடு இருக்கும் நாள் என்னால், உன்னோட இருக்கிற நாள் என்னைக்கு? இந்நாளும் முற்றுறாதோ, இன்னைக்கும் நடக்காது அது. இகபரம் இரண்டிலும் உயிர்க்குயிராகி எங்கு நிறைகின்ற பொருளேன்னு ஆச்சரியமா கேட்கிறார். எல்லாம் எடுத்து நீங்க நான் சொன்னதோட நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் உட்காந்து. அதான் போயிட்டு வந்திருக்கேன். ஆத்தியா எதாவது போடுங்க, எதாவது போடுங்க. நாங்க படிச்சுட்டே இருக்கோம். நல்ல உதாரணம். காகமான கோடி நில ஒரு கல்லுக்கு. அது மாதிரி என் கண்மம் கோடியா இருந்தாலும் வரலுக்கு முன்னாடி நிற்காது தானே.
அப்போ நீ செய், ஒன்று நீ செய்யாமல் இருக்கணும், அல்லது எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நீ கருணை உடையவன், நீ செய்ய தயாராக இருக்க. அவர் செய்ய ரெடி தான் இருப்பார், நமக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இருக்குங்கிறீங்க நீங்க. அவருக்கு தான் இன்னும் கொடுக்கலாமா இல்லை, அழ வச்சு பார்க்கவே அழுதா உன்னை பெறலாமேன்றது வந்துட்டு நம்ம கஷ்டத்தை நினைச்சு அழுதான் கிடையாது இல்லை, சாமி நினைச்சு அழுதாதான் கிடைக்கும். அவரோட கண்ணை நினைச்சு அழுதான் இந்த மணியாச பெருமான் திருச்சதகத்தில் ஒரு பாட்டு போறார்ல, தனியனேன் பெரும்பிறவி பொம்மத் தடந்துரையால் என்று ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்களா? அந்த பாட்டு கேட்டீங்களா? அந்த பாட்டு அப்படியே இந்த கருத்து. இது வந்து தேஜோமயமானந்த ஒரு வணக்கம், தேஜோமயமானந்த வணக்கம்னு பேர். அதில் ரெண்டாவது பாட்டு, இப்பிறவி என்னுமோர் இருக்கடலின் மூழ்கி, அப்படியே படிக்காம அப்படியே சொல்லிட்டு வரேன். இப்பிறவி எனுமோர் இருட்கடலில் மூழ்கி, பிறவிங்கிற ஒரு கடலில் மூழ்கி இருக்கேன், கடல்ல மூழ்கி இருக்கேன். நான் என்னும் ஒரு மகர வாய்ப்பட்டு, நான் அப்படிங்கிற எண்ணங்கிற ஒரு பெரிய மீனுக்கு அடிக்க வருது என்ன, அதில் காமவான் சுரவின் பட்டுன்னு வருவாங்க திருவாசகத்தில். நான் என்னும் ஒரு மகரவாய்ப்பட்டு இருவினை என்னும் திரையினற்றுண்டு, நல்வினை தீவினைங்கிற அலையிலால் அடிக்கப்பட்டு புற்புதம் என கொங்கை வரிசை காட்டும் துப்புதல் மடந்தையர் மயற்கண்டம் ஆறுத சுழல் வந்து வந்தடிப்ப, நல்ல அழகான பெண்கள் என்கின்ற பெரிய புயற்காற்று வர வீசுது அதுலங்கிறார். அது பெண்களுடைய காமத்தை புயற்காட்டை உருவகப்படுத்துறார். சோராத ஆசையான் காணாறு வானதி சுரந்ததென மேலும் ஆர்ப்ப, இவ்வளவு பாதிக்கப்படும் போது கூட கடல்ல வந்து தண்ணீர் எப்படி வந்து சேர்ந்து கொண்டே இருக்குமோ அதே மாதிரி ஆசை என்ன ஆகுது, இன்னும் அடங்கவே இல்லை, பெருகி கொண்டே இருக்கு. கடல்ல தண்ணி பெருகிற மாதிரி எனக்கு ஆசை பெருகிட்டே தான் இருக்கு. கைப்பரிசுக்காரர் போல் அறிவான, கைப்பரிசுக்காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு, ஆச்சரியமான ஓமை இது. அறிவான கப்பல்ங்கிற, இதுல இருந்து வெளியில போறதுக்கு என்னதான் துணை, இந்த பிறவிங்கிற கடல்ல இருந்து வெளில போறதுக்கு என்ன வேணும், கப்பல் வேணும். ஏதோ அறிவான வங்கம்ங்கிறார், வங்கம்னா கப்பல், வங்கம் வழிகின்ற கடல் தான் மாதோட்ட நன்னகருள் படிச்சோமா தேவாரத்தில். அறிவான வங்கமும் கைவிட்டு, அந்த கப்பலையும் கை விழுந்து, அறிவு எனக்கு கிடையாதுன்ட்டு. இது அப்புறம் தான் அழகா சொன்னார், ஞான பெருங்கடற்கோர் நாவாய் அப்படின்னார் திருக்காலத்து தேவாரத்தில். ஞான பெருங்கடற்கோர் நாவாய்னா கப்பல். இதே உண்மை வருது பாருங்க, ஒரு பாட்டுக்குள்ளே அப்பர் சாமி தேவாரம் வருது, திருவாசகம் அப்படியே எடுத்து விரிச்சிருக்கார். கைப்பரிசுக்காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு மதி மயங்கி கள்ளங்கவர் கக்காளர் வருவரென்று அஞ்சிய. கள்ளங்கவர்னா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கடலில் மேற்கும்போது என்ன வருவான், கடற்கொள்ளைக்காரன் வருவான் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் கொள்ளைக்காரன் வரான். யாரு? ஏமா பிடிக்க வரான்னு இப்போதான் பயமா இருக்கு, எல்லாத்தையும் விட்டது போய் கடைசியில் பயமா இருக்கு, ஏமா வந்து பிடிச்சிருவானோன்னு. வருவார் என்றிய கண்ணருவி காட்டு மெலியன், இப்போதான் அழ ஆரம்பிச்சிருக்கேன். செப்பரிய முத்தியாம் கரை சேரவும் கருணை செய்வையோ, என்ன முத்திங்கிற கரையில் கொண்டு விடுறதுக்கு கருணை பண்ணுவியா? தத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே, தேஜோமயமானந்தம்ங்கிறார் சாமி. தேசமயமான தேசோமயம். ஆமா ஆமா பராபரக்கணி பின்னாடி இருக்கு. அதெல்லாம் அதே பகுதியில் தேசமயமானதுல இன்னொரு பாட்டு, அடுத்த பகுதி மூணாவது பாட்டு, தந்தை தாய் தமர்தார மகவென்னும் இவையெல்லாம் சந்தையிற் கூட்டம் இதிலோன்னார். சந்தை கூட்டம், சந்தை கூட்டம் நிரந்தரமானதா? பிரிச்சு போயிட்ட அவ்வளோதான். கூட்டத்தில் எல்லாம் கூடுவோம், அப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவங்க வழியாக பதில் போக வேண்டியது தான். ரயில் பயணத்தில் போகும்போது அப்பப்போ ஒன்று ஏறும் இறங்கும். நாம் எப்போ ஏறியிருக்கோம், நம்ம ஏறியிருக்கோம்னு தெரியுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஏறிட்டாங்க, அவங்கவுங்க அங்கங்கே இறங்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் ஒரு நாள் இறங்கிட வேண்டியது தான். ஆமாம் தானே? தந்தைதாய் தமர்தார மகவுன்னார். அப்பா அம்மா சொந்தக்காரவங்க, மனைவி கணவர் மகவு பிள்ளைங்க, இவையெல்லாம் சந்தையிற் கூட்டம், சண்டை கூட்டம். அதெல்லாம் மிதிலோ சந்தேகம் இல்லை, இதில் சந்தேகமே கிடையாது, தெரிஞ்சு வச்சு நல்லா. மணிமாட மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்ததோர் வாழ்வுமோ இந்திரஜால கோலம்னு. இதெல்லாம் எல்லாம் வீடு மனவாசை இதெல்லாம் கட்டிக்கிறது, நகை நட்டு போட்டுக்கிறது, இதெல்லாம் என்னதான் இந்திரஜாலம் மேஜிக், இதெல்லாம் தெரியுது எனக்கு. வஞ்சனை பொறாமை லோபம் வைத்த மனமாமி கிருமி சேர்ந்த மல பாண்டமோ வஞ்சனை இல்லாத கனவே, இதெல்லாம் கனவு. இதெல்லாம் இந்த உடம்புங்கிறதே ஒரு கனவுன்னார். எந்த நாளும் சரியென தேர்ந்து மே இரவு பகலில்லா இடத்து ஏகமாய் என்ற நின் அருள்வெல்ல மீதிலே யான் என்பது அரவு மூழ்கி
சிந்தை தான் எளியாது சொல்வகம் என்கொலோ தேடறிய சத்தாகியின் சித்தமிசை கொடுக்கின்ற அறிவான தெய்வமே தேசோமயமானது என்ன. இந்த பாட்டில் அந்த உறவு நிலையாமை எடுத்து காமிச்சிருக்கார். தந்தையார் தாயார் தாரமார் புத்திரர் படிச்சுட்டு அவர் எல்லாம் தெரியுதுங்கய்யா. ஆனா விட்டு ஒரு நிமிஷம் கூட அதான் அறியாமை. தெரியுது எனக்கு, நமக்கு தான் தெரியுது. இப்போ இந்த ஊர் அந்த வாசல் கிடக்கிற வரைக்கும் தான். பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு கேட்டு தாண்டணும் தெரியும். ஒரே போன் வருத்தமே இப்போ சொன்னீங்கல்ல சும்மா இருக்க முடியாது. இந்த ஒரு ஆச்சரியமான பாட்டு இதுலேயே தேஜோமயமானத்தில் 7வது பாட்டு. நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், பெரிய பெரிய அரிய காரியங்கள்லாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒன்று மட்டும் செய்ய முடியாதுங்கிறார். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம். யானை என்ன பண்ணலாமா, அழகா நம்ம ட்ரெயின் பண்ணி ஓட்டலாங்கிறார். நம்மளால முடியுமா அது? கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடிவம் புலிவாயையும் கட்டலாம். கரடி வாயை கட்டலாம், புலிவாயை கட்டலாம் மந்திரத்தினால. ஒரு சிங்கம் முதுகின் மேற்கொள்ளலாம். குமரகுரு சாமி போல சிங்கம் மேல கூட ஏறி வர முடியும் நம்மளால நினைச்சோம்னா. கட்செவி எடுத்து ஆட்டலாம். கட்செவினா பாம்பு. கட்செவி எடுத்து ஆட்டலாம். வெந்தழிலில் ரதம் வைத்து உந்தளோ எந்த லோகத்தையும் 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம்னார். நெருப்புக்குள்ள தண்ணியை வச்சு பாதுகாக்க முடியும் நம்மளால. எந்த 5 விதமான லோகத்தையும் தங்கமாக மாற்றி அதை வித்து சாப்பிடலாம். அது கூட நம்மளால முடிய காரியம் தான், எளிதுன்னார். வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம். யாரும் பார்க்க முடியாது, உலகம் உள்ள சுற்றி வரலாம். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். தேவர்களை கூட என்ன பண்ண முடியுமா, ஏவல் கொள்ளலாம். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். மற்றொரு சரீரத்திலும் புகழலாம் இல்லையா, இளமையோட இருக்கலாம். ஆமா, பிரகாசம் பிரயோகம் பண்ணலாம். தலமே நடக்கலாம், தண்ணி மேல் நடந்து போக முடியும். கனல் மேல் இருக்கலாம், நெருப்பு மேல உட்காந்துக்க முடியும் சுடாம. ஆனா என்ன மட்டும் பண்ண முடியாதா, தன்னிகரில் சித்தி பெறலாம், அறிவு பெறலாம். என்ன பெற முடியாது, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவுன்னர். 257 சும்மா இருக்கின்ற திறம் அறிவுனர். இவ்வளவு அரங்கநாத பட்டர் சும்மா இரு சொல்லாத வருது. சும்மா இரு சொல்லறவே என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சிந்தையடக்கி சும்மா இருக்கின்ற திறமறிந்து சத்தாகியின் சித்தம் இசை குடி கொண்ட அறிவான தெய்வமே தேசோமயமானந்தமே ஆச்சரியமா பாடினார். நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல எங்க நேரம் கிடைக்குது நமக்குங்க. எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேது ரொம்ப. அதான் ரொம்ப சாமி திரு இதா இங்க கேட்கணும், அங்க இருக்கான்னு தெரியல, இங்க கேட்கணும். இங்க இருக்கு, இருந்தா வாங்கிக்கங்க. இருக்கு அவ்வளவுதான். வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அது உண்மைதான். சரி, அடுத்து நிறைய பாடல்கள் இருக்கு. பண்ண நேரம் நம்ம எங்க போறோம்னா கன்னிகளுக்கு போறோம். இவர் பாடுறதுல அந்த கண்டி வேற, நம்மளே வகுப்பு நடந்தோன்னா என்ன சொல்லுவேன், இல்ல வகுப்பு முடிஞ்சோடனே எப்படி என்ன சொல்லுவேன், எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லுவடா. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அது வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரம். ஆமா, இது கன்னினா 2 வரியா பாடுறாரு. இப்படி நிறைய கன்னிகள் பாடிருக்காரு. இந்த செயலை ஒரு உற்பத்தி பண்றாரு. ஒரு பாடிய கன்னிகள்னு பார்த்தோம்னா ஒரு கதை காணும். 2 வரியில ஒரு திருவள்ளுவர் அது குரலடின்னு அப்பதான் இருந்தது. கண்ணி இவரு கண்ணின்னு அப்பல இருக்கிறது தான். காண்பேனோ என் கண்ணி பகரடை வெண்பால், அது களி வெண்பாவா, கண்ணீரா கிடையாது. நம்ம தான் கண்ணி இல்லை.
நெஞ்சு வெடுத்துதா? நெஞ்சு வெடுத்துதா? நெஞ்சு வெடுத்தது கழிவென்பா. தூது கழிவென்பால தான் அமைக்கணும். இது இந்தியா சரி இருக்கட்டும், பார்ப்போம் இங்கே என்னென்ன கண்ணி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். காண்பேனோ என் கண்ணி, பாட்டு பூரா காண்பேனோ காண்பேனோன்னு முடியும். ஆகாதோ என் கண்ணி, இல்லையோ என் கண்ணி, வேண்டாவோ என் கண்ணி, நல்லறிவே என் கண்ணி, அப்புறம் பராபரக்கண்ணி, பைங்கிலிக்கண்ணி, எண்ணாட்கண்ணி, இப்படிலாம் அந்த வார்த்தையால் முடியுது. என்னாலோன்னு முடிகிறது, பராபரமேன்னு முடிகிறது, பைங்கிலியேன்னு முடிகிறது. இல்லைக்குதா? அப்படி காண்பேனோ அப்படிங்கிற கண்ணி, ஆகாதோ என் கண்ணி, இல்லையோ என் கண்ணி, நல்லறிவே என் கண்ணி, பலவகை கண்ணி, இப்படி பலவிதமான கண்ணிகள் பாடுறாரு. அதில் நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக அவர் பாடுறது பராபரக்கண்ணி. நான் அடியன் வகுப்பு நெருங்க சொல்றது எப்போதாவது அமூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன ஒரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே, அப்படி பராபரமே முடியறதுனால பராபரக்கண்ணின்னு இதுக்கு பேரு. பராபர அது படிக்கும்போது அந்த பராபரம் தாய்மானவர் ஆச்சரியமான பராபர கண்ணி 39 கண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணி இது. நல்லா இருக்குமா? எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்ச புண்ணாக போனது பராபரமே, போதும் பராபரமே. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரமினர். அவ்வளவுதானே? வாழ்க்கையில் அப்படிதானே வாழ்ந்துடும். சாமி பராபரம், இறைவனை பார்த்து சொல்ற பராபரம். பராபரம் மேலான மேல்னு அர்த்தம். போதும் என்ன அர்த்தம் அவர்கிட்ட? அவ்வளவுதான், முடிச்சிரு. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏதோ நினைச்சிட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குதா என்ன? புண்ணாசி நெஞ்சு, அவ்வளவுதான். எண்ணாத எண்ணம் எல்லாம் அப்படியா? எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததினி போதும் பராபரமார். ஆழி திரும்பனவே அங்குமெங்கு உன்னடிமை பாழித்து அறிவதென்ன பாவம் பராபரமேன்னார். நான் பண்றது உனக்கு தெரியலையா? ஆழி துரும்பு, பெரிய கடல்ல கிடக்கிற சின்ன ஒரு துரும்பு போல நான் அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறேன், அலையிறனே, உனக்கு சந்தோஷமா இருக்கான்னு கேட்கிறார். ஆழி துரும்பனவே அங்குமெங்கும் உன் அடிமை பாழிற்று ஈவதென்ன பராபரம் பாவம் பராபரம் என்றார். பாவம் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டார். கற்றறிவால் உன்னை நான் கண்டவன் போல் கூத்தாடி குற்றம் என்ற நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. நெஞ்சம் கொதிக்குதுங்கிற நம்முடைய நிலைமை தான். ரொம்ப கஷ்டமா இருந்தா இதை எடுத்து பாராயணம் பண்ணுவோம், உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு நம்மளுடைய புலம்பலா தான் பாடி வச்சிருக்காரு இவர். அதை ஐயோ உனக்கு அன்பான் ஆசை கொண்டு அத்தனையும் பொய்யோ எளியாய் புகழாய் பராபரமே. ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டு, உன்னை பார்க்கணும்னு நினைச்சு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறனே, நீ இன்னும் என்னைக்கு தரிசனம் கொடுக்க போற? ஆசைப்பட்டதெல்லாம் பொய்யான்னு கேட்கிறார். ஐயோ உன்னை காண்பான் ஆசை கொண்டு அத்தனையும் பொய்யோ வெளியாய் புகழாய் பராபரமே. துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கு, துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கு, துன்பப்பட்டு கண்ணீர் வடிக்கிற தினம் அழுவுற நினைச்சு துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னால் பராபரமே கேட்கிறார். எனக்கு எப்போ துன்பக் கண்ணீர் தான் வருது என் கண்ணில் இருந்து, எனக்கு என்னைக்கு ஆனந்த கண்ணீரை கொடுக்க போறேன்னு கேட்கிறார். துன்பக் கண்ணீரில் துளைந்தேற்கு உன் ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னால் பராபரமே. வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்த அழுக்காராய் உளாறு நெஞ்சனுக்கும் உண்டோ நெறிதான் பராபரமே. உன் நெறி எனக்கு கிடைக்குமா? நான் சாதாரண ஆள் அல்ல, நான் எப்படி இருக்கேன்? வஞ்சனை பொய் அழுக்காறு இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறார். வஞ்சனையும் பொய்யுமாய் உள்ளே வைத்து அழுக்காராய் உளாறு நெஞ்சனுக்கு உண்டோ நெறிதான் பராபரமே. நம்ம தான் இதெல்லாம் இல்லையா? சொல்ல முடியாதுன்னு அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் மோசம் போனேன் முறையோ பராபரமே. உலகத்துல பாசம் பாசம்னு நினைச்சு அதான் பாசம் போய் நின்றவர் போல் பாராட்டி ஆனாலும் மோசம் போனேன் முறையோ பராபரமே.
நன்றறியேன் தீதறியேன் நான் என்று நின்றவான் என்றறியேன் நான் ஏழை என்னே பராபரமே. எனக்கு என்ன தெரியும், நான் ஏழை, எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா என்று ஆச்சரியமா கேட்கிறார். இன்று புதிதென்று எளியேன் படுந்துயரம் ஒன்றும் அறியாயோ உரையாய் பராபரம் என்றார். உனக்கு தெரியாதா நான் படுறதுன்போ, நான் இன்னைக்கு புதுசா பாடணுமான்னு கேட்கிறார் இல்லையா. இன்று புதிதென்றே ஏழை எளியேன் படும் துயரம் ஒன்றும் அறியாயோ உரையாய் பராபரமே. எத்தனைதான் சன்மம் எடுத்து எத்தனை நாள் பட்ட துயர் அத்தனையும் நீ அறிந்ததென்றே பராபரமே. பரா கேட்டே இருக்காரு. எத்தனையோ ஜன்மம் எடுத்து எத்தனையோ ஜன்மம் எல்லாம் உனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சதோ இல்லையா நான் பட்டதுன்போ, உனக்கு தெரியுமே, அனுகிரகம் பண்ணக்கூடாதா. இந்த நாட்சற்றும் இறங்கிலேயே காலன் வரும் அந்த நாட்காக்க வல்லார் ஆர்கான் பராபரமே. இன்னைக்கு நீ அருள் பண்ணல அப்படின்னா எமன் வரும்போது என்னை யாரை காப்பாற்றுவான்னு கேட்கிறாரு. உற்றரு நாடி உளமருண்ட பாவியை நீ சற்றிறங்கி ஆளது ஆகாதோ பராபரமே. என்னை சிறிது ஆளமாட்டாயா என்று என்ன பண்ணுகிறார். எல்லளவு நின்னை விடவில்லா இணைமையக்கி தள்ளுதால் என் பலன் சாற்றாய் பராபரம் என்னார். உனது விற்று எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல் அளவு உன்னை நான் மறக்கிறது இல்லைங்கிறார். எல்லளவும் நின்னை விடவில்லா இணை மயக்கில், என்னை மயக்கி திரும்பி பிறவில செலுத்துறதுனால நீ என்ன பலனை கண்டான்னு கேட்கிறார் சாமி பார்த்து. என்ன ஆச்சரியமான கேள்வி இல்லையா. எல்லளவும் நின்னை விட வில்லா இணை மயக்கில் தள்ளுதலால் என்ன பலன் சாற்றாய் பராபரமே. இந்த மாதிரி ஒரு 4 பேர் கேட்கணும். கேட்காத மாதிரியே இருக்காரு. நாங்கள் ஊற வச்சு தான் அடிப்போம். பாடுங்க, இல்லைன்னா விடுங்க. விட முடியாது. சரி, அடுத்தது இன்னொரு பாட்டு. அன்னையிலா செய்போல் அளக்க நுற்றேன் கண்ணார எண்ணகத்தில் தாய்போல் இருக்கும் பராவரமேனு பொய்யடிவன் என்று மெல்ல போதிப்பார் சொற்கேட்டு கைவிடவும் வேணாம் என் கண்ணே வர வேண்டார். ஆச்சரியம் சாமி கேட்கிறார். என்னை பத்தி யாராவது ஒன்று சொல்லுவான், அவன் திருட்டுமைய ஒரு 641 பாட்டில் தான் 41 பாட்டு. ஆமா, 640 பக்கம் 58வது கண்ணி பராபரத்துல பொய்யன் இவன் என்று மெல்ல போதிப்பாரா வந்து இல்லைங்களா. அவன் நடக்கிறது எல்லாம் பாடி வச்சிருக்காரு இவரு. பொய்யன் இவன் என்று மெல்ல போதிப்பார் சொற்கேட்டு கைவிடவும் வேண்டாம் என் கண்ணே பராபரமேங்கிறார் சாமி வந்து. என்ன மறிந்தே இலைப்பறிந்தே ஏழை உய்யும் வண்ண திருக்கரணை வையாய் பரவரமே. எனக்கு கருணை வையினார். நாட்டாதே என்னையொன்றின் நாட்டு இதமகிதம் காட்டாதே எல்லா நீ கண்டாய பராபரன்னு அப்படியே போயிட்டு இருக்கு பாட்டு. நிறைய வந்துகிட்டே இருக்கு. பராபரக்கண்ணே ஒரு 100-500 பாட்டு கிட்டத்தட்ட இருக்காது. எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது, அதுக்கு தனி வகுப்பு வைக்கணும். தயவான சாமி பட்டுலாம் அப்படியே போறோம். அடுத்தது ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடருவோம். கரெக்டாக காப்பி வந்துட்டு என்ன விஷயம்